என்னுடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய பிரார்த்தனைகள். இதுக்கப்புறம் நான் இந்த நிகழ்ச்சியை ராஜாலப்பண்ணன் ஹோஸ்ட் பண்றதுக்கு ஒத்துருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ராஜாலப்பண்ணன், நீங்க கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. Hello everyone, this is Nachiappan and Rajalagappan facilitating this meeting with you for the next couple of hours. Let us start with the statutory statement that this program is being recorded for the purpose of remembrance and internal circulation. On this sad and painful day, I would like to start with a polite good evening to everyone and welcome everyone to this part of the evening. Now going into the program, let's start with Naganatha Kurkal. Naganatha Kurkal ayya. வணக்கம். வணக்கம். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. லண்டன் ஸ்ரீ முருகனுக்கு அரோஹரா. எல்லாம் வல்ல லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமான் பெருங்கருணையினாலே நல்லதொரு ஆத்மாவினுடைய சாந்திக்காக நாம் எல்லோரும் இங்கே இணைந்திருக்கின்றோம். அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பது பெரியோர் வாக்கு. இறைவன் நமக்கு ஏராளமான பிறவிகளை அளித்தாலும் கூட இந்த மனித பிறவி என்பது கிடைத்திருக்கிறது அபூர்வமானது. ஏனென்றால் இந்த மனித பிறவியிலே தான் நாம் பகுத்து அறிகின்ற நல்லது கெட்டது இன்பம் துன்பம் இப்படி எல்லாவற்றையும் பகுத்து நல்லவைகளை சார்ந்து நாம் வாழ்ந்து இந்த மனித பிறவியினுடைய உண்மையான அனுபவங்களை உணர்ந்து நாம் வாழுகின்றோம். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையிலே தான தர்மங்களிலும் தெய்வீக காரியங்களிலும் கலைகளை வளர்ப்பதிலும் இல்லாதவர்க்கு உதவுவதிலும் மிகச் சிறந்த இனமாக திகழ்கின்ற நகரத்தார் பரம்பரையிலே வந்து தாய் நாட்டை விட்டு வாழ வந்த இடத்திலும் தன்னுடைய சேவைகளை தொண்டுகளை தொடர்ந்து ஆற்றி என்றென்றும் அழியாத ஒரு பெரும் புகழோடு விளங்கியவர் அமரர் நாச்சியப்ப தியாகராஜ செட்டியார் அவர்கள். கடந்த 34 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் இந்த நாட்டிற்கு லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய ஆலய வழிபாட்டு அர்ச்சகத்திற்காக வந்த பொழுது எல்லோரும் அநேகமாக புதிய மக்களாக இருந்தாலும் தியாகராஜ செட்டியார் அவர்கள் எங்களோடு பழகுவதிலே ஒரு உறவினரை போல ஒரு ஈடுபாட்டோடு இருப்பார். இங்கே லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய அரங்காவர்கள் நிர்வாக குழுவினரோடு அவரும் இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியிலேயும் அவர்களுடைய இந்த தெய்வங்களுடைய வழிபாட்டுகளிலும் மிகுந்த ஈடுபாட்டோடு இருந்து வந்தவர். அதோடு மிக வேடிக்கையாக ஒரு சாதாரணமாக பழகும் பொழுதே நம்மை கலகலப்பாக வைத்துக் கொள்வதிலே ஒரு சிறந்த மனிதர். நாம் இறைவனுடைய வழிபாட்டுகளை செய்யும் பொழுது ஒரு சிறந்த பக்திமானாக இருப்பார். அதே சமயத்திலே நம்முடைய சொந்த விஷயங்களிலே நாம் உரையாடும் பொழுது ஒரு உற்ற ஒரு உறவினரை போல நண்பரை போல ஆலோசனைகள் வழங்கி நான் மட்டுமல்ல பல்வேறு
நமது இனத்தவர்கள் மேலோங்கி வருவதற்கு ஒரு காரணகர்த்தாவாக திகழ்ந்தவர். அவருடைய இழப்பு நமது எல்லோருக்கும் ஒரு பெரும் அதிர்ச்சிகரமாகவே இருக்கிறது. அதுவும் இந்த தருணத்திலே ஒரு கொடும் தொற்று நோயால எல்லோரும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே அவருடைய இழப்பிலே எல்லோரும் முன்பே சொன்ன மாதிரி எல்லோரும் ஓரிடத்திலே இணைய முடியாமல், ஆனால் அவருடைய அந்த ஒரு பெரிய எல்லோருடையும் காட்டிய அன்பின் வடிவாக எல்லோரும் இதில் இணையத்திலே இணைந்து அவரை போற்றி அவரை புகழ்ந்து அவருடைய செயல்களை பாராட்டி மகிழ்கின்றோம். அவருடைய குறிப்பாக இந்த லண்டன் மாநகரிலே ஆன்மீகம் செழித்தோங்குவதற்கும் கலை கலாச்சார நிகழ்வுகள் நிறைய நடைபெறுவதற்கும் நம்முடைய இனத்தாருடைய விசேஷங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கும் அவர் முன்னோடிகளில் ஒருவராக திகழ்ந்தவர். தன்னுடைய குடும்ப கடமையோடு இந்த இனத்தினுடைய கடமைக்கும் செயல்களுக்கும் மிகச் சிறந்த உறுதுணையாக இருந்தவர். அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைந்து என்றென்றும் லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பாத கமலங்களிலே அவர் நீங்க நினைவுகளோடு அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, அவருடைய பிரிவாலே துயருற்று வருந்துகின்ற அவருடைய துணைவியார் திருமதி அன்னபூர்ணி ஆட்சி அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் ஆறுதல் அடைந்து அவருடைய ஆசியினாலே வாழ்வாங்க வாழ வேண்டி எல்லாம் வல்ல லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமானை பிரார்த்தித்து, லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமான் ஆலய அறங்காவலர்கள், நிர்வாக குழுவினர், அர்ச்சக பெருமக்கள், பக்தர்கள் அனைவருடைய சார்பிலே ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றோம். புவியினில் பிறந்து பல வினைகள் அனுபவித்து போகங்கள் கொண்டு இறைவன் தொண்டாற்றி என்றென்றும் எல்லோர்க்கும் நல்லவராய் வாழ்ந்தார் வாழ்கின்றார் வாழ்வாரே. பிருத்திவி சாந்திர் அந்தரிக்ஷகம் சாந்திர் தியௌ சாந்திர் திச சாந்திரவாந்தர திசா சாந்திர் அக்னி சாந்திர் வாயு சாந்திராதித்ய சாந்தி சந்திரமா சாந்திர் நக்ஷத்ராணி சாந்திராப சாந்திர் ஓஷதய சாந்திர் வனஸ்பதய சாந்திர் கௌ சாந்திர் அஜா சாந்திர் அஸ்வ சாந்திர் புருஷ சாந்திர் பிரம்ம சாந்தி சாந்திரேவ சாந்தி சாந்திர்மே அஸ்து சாந்தி. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி குருக்கள் ஐயா, மிக்க நன்றி. அடுத்ததாக கணேஷ் குருக்கள். அதிபூஜ்யாய தேவாய கந்தமோதகதாரிணே வல்லபாத் பிராணகாந்தாய ஸ்ரீ கணேசாய மங்களம். நம சிவாபியான் நவயௌவனாபியான் பரஸ்பரா திருஷ்டபூதராபியான் நகேந்திரகன்யா மிருதனே கணாபியான் நமோ நம சங்கர பார்வதீபியான். வாகர்த்தாபிவ சம்ரக்தோ வாகர்த்த பிரதிபத்ததே ஜகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. அனைவருக்கும் வணக்கம். நமது அன்பிற்கினிய திரு தியாகராஜன் செட்டியார் அவர்கள் மறைவு செய்தி கேட்டு மிகவும் துயரமடைந்தோம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது திருவள்ளுவர் திருவாக்கு. இவ்வாக்கிற்கேற்ப சிறப்பாக வாழ்ந்து இவ்வுலகை விட்டு பிரிந்தாலும் நம் அனைவருடைய உள்ளங்களிலும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் அமரர் தியாகராஜ செட்டியார் அவர்கள். உலகம் போற்றும் உன்னத குலமாகிய நாகரத்ன மணிமகுட தன வைசிய நகரத்தார் சமூகத்தில் கல்லல் மாநகரில் பிறந்து ஆரம்ப கல்வியை சிறப்பாக கற்று
நகரத்தார்களுக்கே உரிய குணமாகிய பல கல்வித்துறையில் சிறப்பாக விளங்கி முன்னோர்கள் ஆசியுடன் அன்னபூரணி ஆட்சியை திருமண இல்வாழ்க்கையை இணைத்து அருமையான மகள் மருமகன்களுடன் பேரன் பேத்திகள் உற்றார் உறவினர் நண்பர்களுடன் லண்டன் மாநகரில் சிறப்பாக இல்வாழ்க்கையில் ஈடுபட்டு நம் அனைவருக்கும் முன்னோடியாக திகழ்ந்து நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார் ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் தமிழ் மீதும் தமிழ் மொழி மீதும் நீங்கா பற்றுள்ளவர். குறிப்பாக நகரத்தார் சமூகத்தின் வளர்ச்சிக்கு லண்டன் மாநகரிலும் இங்கிலாந்து நாட்டில் மிக பெரும் பங்காற்றியவர் என்பது உண்மையான விஷயமாக கருதப்படுகின்றது. எப்பொழுதுமே அவர் சமூக சிந்தனையில் ஈடுபட்டவராக திகழ்கிறார். 2005ஆம் ஆண்டு முதல் ஐயாவுடன் பழகும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கப்பட்ட லண்டன் முருகன் அருளால் கிடைக்கப்பட்டது. ஆலயத்திற்கு வரும்பொழுதெல்லாம் எங்களுக்கு இந்த நாட்டில் வாழ்வதற்கு தேவையான அறிவுரைகளை எடுத்து சொல்லி ஒரு குடும்ப உறுப்பினர் போலவே அனைத்து சிவாச்சாரியிடம் லண்டன் முருகன் ஆலய நிர்வாகத்தினர் அனைவரிடம் பழகி வந்தார் ஐயா. எனவே அனைவருமே ஐயாவின் மேல் ரொம்ப பிரியமாக உள்ளார்கள். லண்டன் ஸ்ரீ முருகன் ஐயாவோட ஆத்மா சாந்திக்காக பிரார்த்திக்கின்றோம். அத்தோடு ஐயாவின் மறைவால் வாடுகின்ற அவரது குடும்பத்தார் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய குருநாதர் பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பகநாயக நகரத்தார் திருக்கோயில் அர்ச்சகரும் தலைமை அர்ச்சகரும் விகாஸ் ரத்னா டாக்டர் கே பிச்சை சிவாச்சாரியார் அவர்களும் ஐயாவின் மேல் மிகுந்த அன்பு உள்ளவர்கள். எங்களுடைய குருநாதர் லண்டன் மாநகருக்கு வரும்பொழுதெல்லாம் ஐயா அவர்களை சந்தித்து ஆசி பெற்று செல்வார்கள். 2-3 தடவை அவருடைய இல்லங்களில் சந்திக்கும் வாய்ப்பும் கிடைத்தது. நீண்ட நேரம் ஐயாவுடன் உரையாடி நகரத்தார் பெருமைகளை இருவரும் பேசிக்கொண்டிருந்த ஞாபகத்தை அவர்கள் எங்களுக்கு தொலைபேசி வாயிலாக எடுத்துரைத்தார்கள். அத்தோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய குருநாதரின் 70வது பிறந்த நாள் விழா லண்டன் முருகன் ஆலயத்தில் நடைபெற்ற பொழுது அந்த விழா மலரை திரு தியாகராஜன் செட்டியார் அவர்கள் வெளியிட்டு ஆசிரியர் நல்கினார். அந்த நிகழ்வையும் எங்களுடைய குருநாதர் அவர்கள் நினைவுடன் கூறி எங்களுடன் பகிர்ந்து கொண்டார். ஐயா தியாகராஜ செட்டியார் அவர்களின் ஆத்மா சாந்திக்காக தானும் ஸ்ரீ கற்ப விநாயக பெருமானை பிரார்த்திப்பதாக தொலைபேசி வாயிலாக எங்களுக்கு தெரிவித்தார். அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்தில் அதனை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். முக்கியமாக நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண சூழ்நிலை காரணமாக ஐயாவுடைய இறுதிச் சடங்குகளில் கலந்து கொள்ள முடியவில்லை என்று அவருடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் மிகுந்த மன வேதனையுடன் இருந்தார்கள். இதற்கெல்லாம் ஒரு மருந்து கொடுத்தார் போல் லண்டன் நகரத்தார் சங்கமானது இந்த பிரார்த்தனை விழாவை ஐயாவுக்காக ஏற்பாடு செய்துள்ளார்கள். இதனை ஏற்பாடு செய்த லண்டன் நகரத்தார் சங்கத்திற்கும் ஐயாவின் குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயாவுடைய ஆத்மாவானது சாந்தி அடைய லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமானையும் நகர கோயில்களில் 9 ஒன்றான நேமம் ஸ்ரீ சவுந்தரநாயகி அம்பிகா சமேதாய ஜெயம் கொண்ட சோழீஸ்வர பெருமானை மனதார பிரார்த்திக்கின்றோம். பிரார்த்தித்து வேத மந்திரங்களாலும் புராண தேவாலயங்களாலும் ஒரு பிரார்த்தனை செய்ய உள்ளேன். ஓம் மிருத்யுஞ்சயாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமிர்தேஷாய சர்வாய மகாதேவாய தே நமோ நமः. சிவாய தேவதேவாய மகாதேவாய வாகினே ருத்ராய ஸ்தானவே நித்யம் ஹராய உக்ராய தே நமः. பரமேசாய சித்தாய சர்வசித்தி பிரதாயினே திரியம்பகம் மகேசாய அதிசாந்தாய தே நமः. சாந்தம் பத்மாசனஸ்தம் சசிதரமகுடம் பஞ்சவக்ரம் கணேத்ரம்
சூலம் வஜ்ரஞ்ச கட்கம் ரடமவேதம் சவ்யவாகேவகம் தம் நாதம் பாசம் ஜ கண்டாம் பிரலேவதவகும் சாங்குசம் மமபாகே நானா அலங்காரயுக்தா ஸ்படிமணி நிவா பார்வதீசம் நமாமி. ஓம் சிவா திருச்சிற்றம்பலம். தொற்றுனை வேதியன் ஜோதி வானவன் பொற்றுனை தீருந்தடி பொருந்த கைத்தொல கற்றுனை பூட்டியோர் கடலினுள் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வெணியன் அழகில் ஜோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொலி கருணை போற்றி ஏவரும் துதித்து நின்ற வீராறு தோள்கள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் சௌவே மலரடே போற்றி அன்னார் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. தச்சையோராவணி மகே காதும் யஜ்ஞாய காதும் யஜ்ஞபதே தேவி சுஸ்தினஸ்துனः சுஸ்திர்மானுஷேभ्यः ஊர்த்வஞ்சி காதுபேஷயம் சன்னோஸ்து த்விபதேः சஞ்சதுஸ்பதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நன்றி குருக்களையா. சந்தோஷம், நன்றி. Next we call upon Valli to do the prayer song. Thank you, Nathan. தியாகராஜன் அண்ணன் அவர்கள் மறைந்த நினைவாக எனக்கு சிவபுராணம் வாசிக்கும் வாய்ப்பு கிடைத்ததில் மிக்க பாக்கியம் பெற்றிருக்கிறேன். அவர்கள் ஆத்மா சாந்தி அடையுமாறு கடவுளை வேண்டிக் கொள்வோம். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலியாண்ட குரு மனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் அடி வெல்க, பிறப்பெருக்கும் பிஞகன்றன் பெய்கலல்கள் வெல்க, புறத்தார்க்கு செய்யோன்றன் பூங்கலல்கள் வெல்க, கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கலல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்களல் வெல்க, ஈசனடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் அலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவப்புராணந்தன்னை முன்னை வினை ஓய உரைப்பெண் ஞான் கண்ணுதல் தன் கருணை கண்காட்ட வந்தேதி என்னுதற் கெட்டா எல்லார் கடல் இறைஞ்சி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொலியாய் என்றெல்லை இலாதானே நின் பெஞ்சி பொல்லா வினையேன் புகழும் ஆறொன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அல்லகராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்றவை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன் உய்யவன் உள்ளத்தில் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயாவென பூங்கி ஆழ்ந்து கன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின வெல்லாம் புயகல வந்தருளி மெய்ஞானமாகி
மிளிர்கின்ற மெய்ச்சுடரே ஞானமில்லாதே இன்ப பெருமானே அஞ்ஞான தன்னை அகழ்வேக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் புகுவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொழும்பின் நாற்றத்தினேரியாய் சீயாய் நனியானே மாற்றம் மனம் கலிய நின்ற மறையோனே கலந்த பால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பிற்கும் எங்கள் பெருமான் நிறங்களே ரைந்துடையார் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் பல்வினையின் தன்னை மறைந்திட மூடிய மாய திருளை அறம்பாவம் என்றும் அருங்கயிற்றார் கட்டி புறந்தோர் போர்த்தெங்கும் புழுவலுக்கு மூடி மலஞ்சோறும் 9 வாயேற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்தவன் பாகி கசிந்துள்ளுருகும் நலந்தானில்லாத சிறியேக்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கழல்கள் காட்டி நாயேற் கரையார் கிடந்த அடியேற்கு தாயே சிறந்த தயவான தத்துவனே மாசற்ற சோதி மலர்ந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரேக்கும் ஆரியனே நேச வருள் புரிந்து நெஞ்சல் வஞ்சங்கர பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆராவமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பரு கண்பனே யாவையுமாய் அல்லையுமாய் ஜோதியனே துன்னியருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகியல்லானே ஈத்தென்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூத்தமை ஞானத்தாற் கொண்டு நன்வா தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே காக்குமென் காவலனே காண்பரிய பேரொலியே ஆற்றென்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்ற சுடரொலியா சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வரே வந்தறிவும் தேற்றனே தேற்ற தெளிவே எந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடும்பி நொட்கிடப்ப ஆற்றனம் மையா வரனேயோ வென்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய் கேட்டு மெய்யானார் மீட்டெங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுட்கூத்தனே தென்பாண்டி நாட்டனே அல்ல பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்ல கரியானே சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் மேத்த பணிந்து திருச்சிற்றம்பலம். Thank you, Valli. Next, getting on to the evening's main agenda, I had been given a list of 15 speakers. We'll start with the 15 speakers.
but our president, Nachiappan, is generous enough to give everyone a chance to speak today evening. So what we are planning to do is, there's a button, raise your hand. Anyone who's well versed with computers can go and press it, and will get a chance after this 15 speakers to speak about it. அந்த பட்டன் உள்ள போய் அமுக்க தெரியாதவங்க கவலைப்பட வேண்டாம். என்னுடைய ஃபோன் நம்பருக்கோ இல்லை அனுடைய ஃபோன் நம்பருக்கோ ஒரு மெசேஜோ கூப்பிட்டீங்கன்னா, இல்லை ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்கன்னா உங்க பேரை நாங்கள் சேர்த்துறோம். Secondly, we have some issues identifying the person with the logins. Some has been classified as Galaxy 8. We do not know who it is. So the list of speakers, 18 speakers whose names are already given, please can you type in your name and the phone you are using, which will appear on your WhatsApp thing, Zoom call login, for the host to unmute you before your speech. Now we call upon Dr. C. Nachiappan to start the evening with this speech. Thank you, Raja. முதற்கண் எல்லோருக்கும் எனது வணக்கம். தியாகராஜா அண்ணன் அஞ்சலி செலுத்தும் விழாவில் என்னை பேச சொல்லி அழைத்த LNS அட்மினிஸ்ட்ரேஷன் குரூப்புக்கு மிகவும் நன்றி. இதுதான் நான் முதல் தடவையா இந்த ஜூம்ல பேசுறது. முதலாவதாக எல்லா வல்ல இறைவனை தியாகராஜ அண்ணன் ஆத்மா சாந்தி அடைய நாம் எல்லோரும் பிரார்த்திப்போமாக. எனக்கும் அண்ணனுக்கும் கிட்டத்தட்ட 40 வருஷங்களாக பழக்கம். நான் இங்க ஊர் வந்ததுல இருந்து அவரு தியாகராஜ அண்ணனும் ஆட்சியும் எங்களுடைய நெருங்கிய நண்பர்கள். என்னையும் எனது மனைவியையும் அவர்கள் குடும்பம் போல் இணைத்து எல்லா உதவியையும் செய்வார்கள். கடைசி இதுவரைக்கும் அண்ணன் ஆட்சி இருவருக்கும் விருந்தோம்பல் செய்வதில் மிகவும் பிடிக்கும். அண்ணனுக்கே சமைக்க தெரியும். நான் நிறைய தடவை சாப்பிட்டுருக்கேன். அப்பெல்லாம் வீக்கெண்டுக்கு அவங்க வீட்டுக்கு போனா கலகலன்னு இருக்குன்பாங்க. நிறைய கெஸ்ட் தங்கி இருப்பாங்க. அண்ணன் அவங்களை தங்க வச்சு சாப்பாடு கொடுத்து ஊர் வேற சுத்தி காமிச்சு வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. அண்ணனும் ஆட்சியும் அவர்கள் தங்கள் உழைப்பால் வாழ்க்கையில் முன்னேறியவர்கள். ஆட்சி ரொம்ப சாந்தமாகவும் பொறுமையாகவும் உள்ள குணம். அண்ணனோட இருக்கிறதுக்கு ரொம்ப பொறுமையும் வேணும். அண்ணனும் ஆட்சியும் அவர்களுடைய குழந்தைகளிடம் மிக்க அன்பு கொண்டு இருந்தார்கள். அவர்களின் இழப்பு குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருக்கும் ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. முக்கியமா சொல்ல போனோம்னா, லண்டனுக்கு யாரு புதுசா நகரத்தார் வந்தாலும் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக அண்ணன் இருந்தார்கள். அவர்களை இணைத்து எல்லோரிடமும் அன்பாக பேசுவார்கள். அவர்களை இந்த கம்யூனிட்டியோட சேர வைப்பார்கள், மற்றவர்களையும் பழக்கி விட்டுட்டு. அவங்களுடைய லெகசின்னு பார்த்தோம்னா நிறைய இருக்கு சொல்றதுக்கு. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் முக்கியமா லண்டன் நகரத்தார் சங்கத்தை ஆரம்பிச்சதே அண்ணன் தான். 2400 சுமார் நாங்க கோயில்ல மீட் பண்ணும்போது ஒரு 10-15 பேர் தான் இருந்தோம். இப்ப அந்த சங்கம் வளர்ந்து கிட்டத்தட்ட 130 மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. இந்த சிறப்பான வளர்ச்சி அடைய அண்ணனுடைய கடின முயற்சி தான் காரணம். கடைசி வரைக்கும் LNSக்காக உழைத்தார்கள். நான் இந்த ஒரு பேராகிராஃப் மாத்திரம் சொல்ல போறேன். இங்கிலீஷ்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் தமிழ்ல சொல்றேன். இதை ஒரு புஸ்தகத்துல படிச்சது. Don't think of him as gone away. His journey has just begun. Life holds so many facets. The earth is only one. And think of him as living in the hearts of those he touched. For nothing loved is ever lost. And he was loved so much. அதாவது தமிழ்ல சொல்லணும்னா, இவர்கள் இறந்து விட்டதாக நினைக்காதீர்கள். அவர்கள் பயணம் இப்பொழுதுதான் துவங்குகிறது. வாழ்க்கை பல முகங்களை கொண்டது. இவ்வுலக வாழ்வு என்பது அதில் ஒன்று. அவர்கள் நேசித்த உள்ளங்களில் என்றும் வாழ்வார்கள். நாங்கள் அவர்களிடம் செலுத்திய அன்பு என்றும் வீணாகி விடாது. அண்ணன் அவர்களை இங்கு கூடியிருக்கும் நாம் எல்லோரும் மிக்க அன்புடன் நேசித்தோம். நன்றி. Thank you, Dr. Nachiappan. Next, we call upon Subramaniam Annan from Halifax. Ellarukum vanakkam. Thanks for the organizers to allow me to speak a few words about beloved Thiagarajan Annan. I would like to share some nice memories about him. It's a time to share the good memories. And
my relationship with Annan and the family, his family, goes a long way. Probably it's because both of us come from Kalal and we knew each other before I came to UK. And Annapurni Achi was born a few doors next to our house in Kalal. All of us must have special memories about him. It's better to recollect happier times. First time I met him in London was about 40 years ago. I attended a Planomba meeting in a Catford Hall. Just 10 days after I landed in London, and after the meeting I was going away, it was heavily snowing. They called me back and it was Thiagarajan Annan was standing at the doorsteps and asking me, Mani, enge poringa? I told him I'm going to YMCA. He said, there is no car or train at this time. Come with me. He was very kind of, it was kind of him to take me to his house. And I was surprised that he had about 20 guests. He entertained everybody over the weekend. And it was the first of many Nagaratar weekends in his house. And we had a nice time. I was playing cards and chatting. And he intentionally used to make a controversial statement just for fun and let people argue about it. And also Archie tirelessly cooked for everybody. Of course, Anand joined her as well in cooking. One of the things we admired him is how he brought up his children. They were very well disciplined, taught very high morals, and with the Nagaratar culture. We always remember this when we brought up our children. He has been a very good friend to me, very good friend, good guide, advisor. I used to phone him regularly in those days to ask him advice. Above all, he was my best well-wisher. Certain words always ring in my ears. For many years, he always used to tell me, Mani, I love your family. I love Kavita. I love Anand. And then he would say, God bless you. He has said this 100 times, more than 100 times, whenever I spoke to him on the phone, whenever I met him. And there is nothing better than this. But this comes from bottom of the heart for somebody like him. For many people, he was a friend, irrespective of their age. He was a fatherly figure for a lot of youngsters. And he was a guide, and he was a leader in the Nagaratar community, and nobody can deny that, especially for youngsters in London. He did a tremendous job of bringing all the youngsters together in London with the Nagaratar Sangam before they never joined Nagaratar Sangam in the past. I always found him to be a strong personality, an authoritative figure, and he's very determined and achieved what he wanted. He was a great inspiration to the Nagaratar community. We will all sadly miss him. I would like to say a few words to Radha, Geeta, Sendil, and the family, and their families, and also Archie as well. You have his love of his heart, and that should help you to regain your strength. You need to live on how Annan would have liked you to live. It is a difficult time to get over the grief. Once it's over, we should celebrate his life. There are a lot of good things about him. All should join together and celebrate it at a later date. May his soul rest in peace. Thank you, everybody. Thank you, Subramaniam Annan. Thank you. Next, we call upon Kumar Muthalagappan. Uncle was one of the early Nagaratas to come to the UK. Although my family has been in the UK from the early 80s, we only got to know Uncle and his family in 2006. As you all know, Uncle and my father became close friends, and Uncle supported the Nagartha Virunda initiative, which brought a lot of our UK Chettiar community together. And we had 4 lovely gatherings from 2009 to 2012, and Uncle was hugely instrumental in that. Uncle Thiagarajan was a leader with a strong character who got things done over so many decades, as we've heard.
He's a pioneer and pillar of our Nagarata community in the UK and was involved with so many of our initiatives. He encouraged charity and founded and steered the London Nagarata Sangam for such a long period so well. I have very fond memories of Uncle Thiagarajan and remember him always being positive and encouraging me, even when I spoke to him recently when he was suffering with his illness in recent years. For me, our lives are defined by our character, leadership, and contributions to those that we come across. And I feel Uncle Thiagarajan did all of this in a most exemplary fashion throughout his life. It is now 5 years since my father passed on as well, and I know what a great void it creates within the family and community. And Uncle Thiagarajan was a great leader for our community, and we will all miss him dearly. My good wishes go to Auntie, Geeta, Radha, Senthil, and their families during this period. And we should all remember the great life that Uncle lived, and for all of us to celebrate his many achievements. Thank you. Thank you, Kumar. Next, we call upon Dr. T. Sivalingam from Bolton. He has to unmute, I think. Nachiappan, please, can you unmute him? I think he has muted it himself, I think. I have already unmuted him, yeah. Sivalingam, and then please, can you unmute your system? We are not able to hear you. Okay, as we are having some system issues, I think we'll park this and come back to him a bit later on when it's resolved. Yeah. Next, we move on to Dr. Selvam. Dr. Selvam, are you there? Not sure. I think he's not there. I think we can go with Senthil or. Okay, again, we'll come to him as soon as he is available. Next, we move on to Senthil Ramanathan. Thanks to LNS for creating this space for all of us to pay tributes to Thiagarajan. It was this difficult circumstances, unfortunate circumstances. Now we could not bid a proper farewell, and we would all like to have given Annan. So thank you, LNS, for arranging this platform first. It was in 2010 that I came across Thiagarajan in one of the meetings of LNS. I had just then arrived in the UK, and in the first meeting itself, it was so nice of Thiagarajan. He knew that being a newcomer, he came and he befriended me. He asked me about where I am from and speak to me and made me feel at home and introduced me to many others. So there was an instant connect and a bonding, which I feel grew strong. And it was always probably once every fortnight we used to speak, and he was as time grew. In fact, Achi and Annan both became our foster parents in the UK. And he also, this is not my opinion alone. Most of the youngsters whom I've met in Nagarata Sangam in London feel that Annan has been either as a Annan or a Ayya or an uncle for many of them. So he actually was part of the, he made everybody feel part of the extended family that it is. And most of us in India, we have an extended family. We have a lot of relatives and others. But when we come over ashore to UK or some other new place, we do miss that. And Annan made sure that we never missed it. It was very
the platform that he created, the LNS that he created, has made us all connect, all of us to connect, and then and then in this LNS in a way filled in the void of the extended family, and he was also very conscious that we should pass on the tradition and culture that we have, our Nagartar culture, to the next generation. And he wanted to use LNS as an instrument to do that, so that the children growing up in the UK also are able to imbibe the culture. Annan had some unique qualities. He was kindness and goodness personified, I would say. Anbesivam, as many of them have already told. He's really a very pleasant person. He had a very pleasant countenance, smile, and welcoming to everybody, and try to put them at ease and feel at home. He mingled very well with all, whether it's old or young. Generation gap never existed for Thiagarajan. Wherever he was, the atmosphere was very lively. He kept it live with his good sense of humor. And like others say, he brings in a lot of debating points so that we keep challenging each other on those, and then we debate a lot. He likes to talk with people a lot on these issues. The community will greatly miss you. And despite all his health conditions, Anand always remained positive on our community and our people and how they will do. So we miss you a lot, Anand. And to Annapurniyachi, Geeta, Radha, and Sendil, and other family members, our heartfelt condolences. Anand's loss is irreparable. May God give you the strength to overcome the loss, so that we can, at a future point, as everybody said, we could celebrate Anand's life. And thank you. Thank you, Sendil. Now we have managed to get Dr. Selvam on the line. Next is Dr. Selvam, please. Hello, Kekada? Nalla kekudunne. Okay, thank you. I'm Dr. Nachiappan Selvam, Sutton Coldfield, Birmingham இருந்து பேசுறேன். மண்ணுலகை துறந்து இறைவன் திருவடியில் ஆனந்த துயில் புரியும் அண்ணன் தியாகராஜன் அவர்களுக்கு எங்கள் அஞ்சலி. அன்னாரின் ஆத்மா சாந்தியடையவும் உற்றார் பிரிவு துயரிலிருந்து மீளவும் நாம் இறைவனை பிரார்த்திக்கின்றோம். அவரது குடும்பத்தினருக்கு எங்களது ஆழ்ந்த அனுதாபங்கள். சிவபுராணத்திலிருந்து சில வரிகளை படிக்கலாம் என்று எண்ணினேன். தங்கை வள்ளி லட்சுமணன் ஏற்கனவே சிவபுராணத்தை படித்தார்கள், அதனால் நான் பேசுகிறேன். அண்ணன் அவர்கள் எனக்கு 1976 தெரியும். நான் 1973 இங்கிலாந்து வந்தேன். அண்ணனுக்கு முன்னால் எனக்கு லண்டன் மெய்யப்ப செட்டியார் ஒருவரை மட்டுமே தெரியும், நகரத்தார் பகுதியில் இருந்து. அண்ணன் அவர்கள்தான் இங்கிலாந்தில் நான் இருப்பது அறிந்து 1976 எனக்கு டெலிஃபோன் செய்து லண்டன் நகரத்தார் சங்க விழாவிற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை அண்ணனும் அவர்களுடைய குடும்பத்தினரும் நெருங்கிய பழகிய பல பேர்களில் நானும் ஒருவன் என்பதை மிகவும் பெருமையுடன் விருந்தோம்பலில் முதலிடம் பெறக்கூடியவர்களில் அன்னபூர்ணி ஆட்சியும் நிச்சயமாக உண்டு. அண்ணன் எப்பொழுதும் புன்முறுவலுடனும் எல்லோருடனும் சகஜமாக பேசிக்கொண்டும் இருப்பார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை அவர்களுக்கு மிகவும் உண்டு. நான் திருமணமாவதற்கு முன்னும் ஆன பிறகும் பல வார இறுதி நாட்களை அண்ணனுடைய வீட்டில் கழித்திருக்கிறேன். அருமையான சாப்பாடு நிச்சயமாக உண்டு. அவர்களுடன் அவர்கள் வீட்டிற்கு வந்த மற்ற நண்பர்களுடனும் அளவலாவி நேரம் போவதே தெரியாது. திருமணமாகி லண்டன் ஹீத்ரோ ஏர்போர்ட்டில் இருந்து நேராக நானும் பிரேமாவும் அண்ணனுடைய வீட்டிற்குத்தான் சென்றோம். அதேபோல் அண்ணனும் அன்னபூர்ணி ஆட்சியும் தான் முதன்முதலாக எங்களது சோழிகள் ஃப்ளாட்டிற்கு வந்தார்கள். அண்ணன் மூலம் எனக்கு நிறைய நண்பர்கள் அறிமுகமானார்கள். அதற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்ணனை பற்றி நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். நேரமின்மையாலும்
இன்னும் நிறைய பேர் பேச இருப்பதாலும் இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. Thank you, Dr. Selvam. Next we call upon Ganesh Kumar. Thank you for giving me some time to say a few words. It's very, very sad day to know our beloved, respected Mr. R.M.N. Nachiappan Thiagarajan of Kallal will not be with us anymore. I want to first say my deepest and heartfelt condolences to his dearest wife, Mrs. Napurniachi. They have always been together and attended so many functions and blessed so many events. And it's difficult to put in words how much Archie should be missing Annan today. I pray to God to give her the strength and the willpower to overcome this huge loss to her. I've known Mr. Thiagarajan Annan since I've been in London, since the early 2000s. I came to know him as a kind, generous, hospitable, sociable, and caring person. He welcomed everyone with open arms and invited everyone as his own family members. I would like to say my condolences to his family members, Mr. Radha Thiagarajan and Mrs. Sumati, Mr. Sendhu Thiagarajan and Mrs. Nirmala, and Mrs. Geeta Thiagarajan and Mr. Karpaya Annan, his grandsons, Arun, Vijay, Karthik, Ravi, and Shiva. So they all showed so much love and affection to their father and grandfather, and they all uphold Thiagu Annan's values and principles of caring for the community and showing compassion towards fellow human beings. I would also like to say my condolences to Annan's brothers and his family too. I have known Thiagarajan Annan to have a very strong mind who believed in his views and ideas. Not everyone might have agreed with him on all things, but he always did what he believed was right. And for that quality, I immensely admire him. He had a very unique way to connect and communicate to his generation and also to the younger generations of today in a positive way to inspire everyone to get involved and to contribute to the community and the society. He was well liked within the community and was seen as a father-like figure by many living away from home in the UK. Mr. Thiagarajan Annan lived a very good life and leaves behind a wonderful family and a legacy within the Nagaratha and Tamil community in the UK. He will always live in the memory of many people and his life should be celebrated. I feel blessed to have known him and to have got his blessing on his big occasions of his 70th and 80th birthday, which I will remember forever. I would like to finish by praying to God to give strength, courage, and hope to his family, friends, and to the wider community to overcome this big loss to us all. May his soul rest in peace. Thank you. Thank you, Ganesh. Next, we have managed to get Dr. T. Sivalingam Annan from Bolton online. It will be invite him to say a few words. Sorry, I think there is again some few issues with the line. We move on to the next speaker, S. Sendilnathan. It's a sad time for us. We're definitely saddened by the sudden demise, I would say, of Annan and Ayya, as Devi used to fondly call him. We know he was sick for a
for some time, but probably we didn't expect him to leave at the time when he left us. We had spoken to him just about 4 or 5 days ago, and he sounded very normal. His voice was very cheerful. In fact, Devi told him also, "Ayya, unga koral pada romba cheerful ah irukku." And he replied, like as he usually chats with her, "Unnoda pesnale or cheerful lady, ennoda voice cheerful ah dhaan irukum." It was almost, I think, 30 to 40 minutes of chatting with him on that evening. Never thought that it would be our last conversation. We know him now for almost a decade, and during this period, he had become part of our family. We used to look forward to meeting him and Achi. When Annan and Achi, they used to be the first people we used to call in London to wish on our occasions. And this Tamil New Year, we did sorely miss him. We didn't call anyone that this time. We used to call them very frequently, almost on a weekly to 10 days basis. And if we missed it, Annan and Achi would call us. With his talks, he has created a space not only in our family in London, but even back home, like my father-in-law and my mother-in-law. My father-in-law has also joined this call to pay homage to him. Whenever he used to visit Kallal, he would make it a point to visit my in-laws. He would say that, "Sendil, don't worry. And all the times when he went, he used to meet them." Both he and my father-in-law had a very good relationship and had mutual respect for each other. Annan would tell me a lot of things about my father-in-law and say, "You are blessed to have him as a father-in-law." Those are things which I'm definitely going to miss him, because he was very positive and would encourage me a lot. It was like, I remember the first few years when one of the years when I was part of the committee, we used to have some discussions, and he would tell all the pros and cons of every situation. And one quality which I admired with him, and he also used to tell, was take advice from everyone, irrespective of their age. If he had anything to ask, he would not hesitate to call, and he will ask me, and he would never feel that he's asking from someone who's very young. Always a very cheerful person. Even in the hospital, when we visited him a few months back, he was very cheerful. He was telling us, "Sandil, Devi, once I get well, let's go home and play matches." Okay, his favorite card game, I think. Everybody in the Sangam probably has played matches with Annan. It's all his effort that today we have got so many of the Nagartar members who have joined together, and we have all become part of family, where we are able to meet each other, talk to each other, and still have a feeling that we are in our hometowns. I can see that there are almost 100 people on this call. Okay, very clearly indicates how he has been able to bring together all the Nagartas. There are lots of new people who are coming. All this is because of this blessing that we have this Sangam. We pray to God to give Achi and his family strength to overcome this irreplaceable loss. Thank you all. Thank you, Sendil and Devi. Next, we call upon Ramasallappan. Hello, கேக்குதா? கேக்குதுங்க. ஓகே, சரி, நன்றி ராஜா அழகப்பன் அண்ணன். தியாகராஜன் அண்ணனின் குடும்பத்திற்கும் இங்கு கூடியிருக்கும் எல்லா அன்பு நெஞ்சங்களுக்கும் என் இனியம் கனிந்த மாலை வணக்கம். அண்ணனை பற்றி சில வார்த்தைகள் கூறுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. அண்ணனை என்னை விட அதிகம் அறிந்தவர்கள் இங்கு நிறைய பேர் உள்ளனர். இருந்தாலும் எனக்கு தெரிந்த நல்ல மனிதனை பற்றி கூறாவிட்டால் அது சரியல்ல. 2007 இந்த நாட்டிற்கு வந்தேன். அப்பொழுது லண்டனில் யாரையும் தெரியாது. அண்ணன் என்னை விசாரித்து இந்த நாட்டை பற்றி அறிவுரைகள் நிறைய கூறினார்.
எங்களுக்கும் இங்கு ஒரு சமுதாயம் உண்டு என்று அறிமுகப்படுத்தினார். நம் சமுதாயத்துக்காக மிக பாடுபட்டவர். சங்கத்தை நடத்த தக்க நடவடிக்கைகள் எடுத்தவர். நான் சங்கத்தில் பொறுப்புகள் ஏற்க விரும்பவில்லை. என்னை ஊக்குவித்து பதவியை ஏற்க செய்தார். அதனால் நிறைய விடயங்கள் கற்றுக்கொண்டேன். இதை ஒரு நாளும் மறக்க மாட்டேன். அண்ணன் இந்த நிகழ்வை நாம் ஒரு துக்கமாக எடுத்து பின் செல்ல நினைத்திருக்கவே மாட்டார். எதிராக அவர் வாழ்ந்த வாழ்க்கையை அன்பாக நினைவுபடுத்தி அவர் வகுத்த பாதையில் செல்லவே நினைத்திருப்பார். எல்லா செட்டி மக்களும் ஒற்றுமையாக இருந்து கூட வேண்டும் என்று நல்ல எண்ணம் படைத்த ஒரு நல்ல உள்ளம். எப்பொழுதும் ஒரு சிரிப்பு, ஒரு அன்பான வார்த்தை, கள்ளம் கபடம் இல்லாத உள்ளம். எந்த நிகழ்ச்சியிலும் அண்ணனின் அன்பு முகத்தை பார்த்தால் மனதில் ஒரு நிம்மதி ஏற்படும். இவ்வுலகில் இல்லாவிட்டாலும் அவர் குடும்பத்தை, குலத்தை, சமூகத்தை வானுலகத்திலிருந்து அருள் புரிந்து அரவணைத்து காத்து வாழ்த்துகிறார் என்பது என் நம்பிக்கை. இறுதியாக எனக்கு தெரிந்த ஒரு உண்மையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மனிதனின் வாழ்க்கையை வாழ்க்கைக்கு அர்த்தம் அவன் எத்தனை வீடுகள் வாங்கினான், எத்தனை லட்சம் சம்பாதித்தான், எத்தனை நாடுகளுக்கு சென்றான் என்பதல்ல. மாறாக எத்தனை உள்ளங்களை நேசித்தான், எத்தனை பேருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் உதவி செய்தான், எத்தனை அன்பான வார்த்தைகள் சொன்னான் என்பதுதான் வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் தேடி நாம் வெகு தூரம் செல்ல வேண்டாம். நம் அண்ணனே இதற்கு தக்க சான்று. இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Nandri Ramasellapan. This is a gentle reminder for all the other members who have not yet registered to speak to press the raise hand button so that we can formulate the order after these next 4 speakers. For the benefit of the people, go into the people contacts, then a screen will open up. There will be 3 buttons. On the last right hand side, there will be a raise hand button. So far, I'm not able to see anyone using it. So I kindly request everyone to come forward, which will make our order much easier and it gives enough time for them to prepare. I would expect this to happen soon. So please press raise hand button. Next, I call upon Sujata Sedraman. Thank you, Annan. வணக்கம். திரு தியாகராஜன் அண்ணன் அவர்களோட இந்த நினைவரங்கத்துல எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பளிச்சதற்கு நன்றி. முதல்ல அண்ணனோட பல வருட பழக்கம் உள்ளவங்க இதுக்கு முன்னாடி பேசினாங்க. அண்ணனோட விருந்தோம்பல் பத்தியும், நம்ம இந்தியால இருந்து முதல்ல வந்தவங்க எல்லாம் எப்படி அவங்கள வரவேற்று அவங்கள இங்க தங்கள்ல ஒருத்தங்களா அவங்க ஆட்சியும் அண்ணனும் வச்சுட்டாங்க அப்படிங்கறத பத்தி இது வரைக்கும் பேசினவங்க எல்லாம் சொன்னாங்க. நான் அண்ணனோட தனி மனித குணங்களா நான் என்ன பார்த்து வியந்தேன் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை இங்க பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ணனை நாங்க 2007 LNS நிகழ்வு ஒண்ணுலதான் சந்திச்சோம். அந்த ஆண்டு அவங்களோட 70வது ஆண்டு. சோ அண்ணனை நான் பார்த்ததே முதுமை பருவத்துல இருந்துதான். ஆனா எல்லாத்தையும் அண்ணன் இப்ப பெரியவங்கன்னா அவங்க வயதுனால மட்டும் பெரியவங்களா ஆயிட மாட்டாங்க. நான் அவங்க வாழ்க்கையில அவங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க, மத்தவங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான நினைவுகளை பதிச்சிருக்காங்கிறத வச்சுதான் ஒருத்தவங்களை நம்ம பெரியவங்கன்னு நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தா அண்ணன் பெரியவங்களாவே வாழ்ந்திருக்காங்க. இளையவங்கள்ட்டையும் நம்மள்ட்ட எல்லாம் பேசும் போதும் ரொம்ப நெருக்கமா ஒரு நகைச்சுவை உணர்வோட எளிதில நம்மளோட பழகுவாங்க. அது அவங்களோட நம்ம நெருங்கி பழகுறதுக்கான வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கு. ஏற்கனவே செந்திலண்ணன் சொன்ன மாதிரி நம்மள சில பேர் அவங்கள ஐயானும் அப்பானும் கூப்பிட்டு சுஜாதா, நீங்க பேசுறது கேட்கல. உங்களுடைய பட்டன் அன்மியூட் பண்ணுங்க. மெய்ப்பன் அவங்களை அன்மியூட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஐ திங்க் அவங்க அன்மியூட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப கேக்குதா? இப்ப கேக்குது சேது.
ஓகே, நீங்க மியூட் பண்ணாதீங்க. Go ahead. இது வரைக்கும் பேசினது கேட்டுச்சா? சாரி. லாஸ்ட் 1 மினிட்ல திருப்பி பேசிருங்க சுஜாதா. ஓகே. வணக்கம். திரு தியாகராஜன் அண்ணன் அவர்களோட இந்த நினைவரங்கத்துல எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பளிச்சதற்கு நன்றி. ஏற்கனவே அண்ணனோட பல வருட பழக்கம் உள்ளவங்க எல்லாம் இது வரைக்கும் சொன்னாங்க அண்ணனோட விருந்தோம்பல் பத்தியும், இங்க வந்தவங்களை எல்லாம் எப்படி அவங்கள அரவணைச்சு அண்ணன் வந்து எல்லாரோடையும் இருந்தாங்கன்றத பத்தி சொன்னாங்க. சோ நான் வந்து அண்ணனோட தனி மனித குணங்களா என்னெல்லாம் பார்த்து வியந்தேன் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை இங்க எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். 2007 ஒரு எல்என்எஸ் நிகழ்வுலதான் நாங்க அண்ணனை முதல்ல சந்திச்சோம். அது அவங்களோட 70வது ஆண்டு. அதனால அண்ணனோட முதுமை பருவத்துலதான் நாங்க அவங்கள பார்த்திருக்கோம். இளையவங்கள்ட்ட எல்லார்கிட்டயுமே அவங்க ரொம்ப நகைச்சுவை உணர்வோடு அவங்க பேசுறது எளிதில் நம்ம அவங்களோட நெருங்கி பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருச்சு. ஏற்கனவே செந்தில் அண்ணன் சொன்ன மாதிரி இங்க எல்லாம் நம்மள சில பேர் வந்து அண்ணன் ஐயானும் அப்பானும் கூப்பிட்டு நான் பார்த்திருக்கேன். கிட்டத்தட்ட எல்என்எஸ்ல வந்து நம்ம ஒவ்வொருத்தரோட குடும்பங்கள், இப்ப நம்மளை பத்தியும் நம்மளோட இந்தியாவில இருக்க குடும்பங்கள் பத்தியும் எல்லார பத்தியும் அண்ணனுக்கும் ஆட்சிக்கும் நல்லா தெரியும். எப்ப நம்மளை பார்க்கும் போதும் நம்மளை பத்தியும் நம்மளோட குடும்பங்கள் பத்தியும் எப்பவுமே விசாரிப்பாங்க. ஒரு நல்லது கெட்டதுன்னா உடனே போன் பண்ணி அவங்க வந்து கேட்பாங்க. முடிஞ்சா டிரைவ் பண்ணி வந்திருக்காங்க நமக்காக. அண்ணனோட இந்த முதுமையை அவங்க எப்படி இயல்பா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். அவங்க வந்து முதுமையை ரொம்ப இயலாமை வந்து ரொம்ப இயல்புதான் முதுமையில அப்படிங்கறத ரொம்ப இயல்பா ஏத்துக்கிட்டாங்க. அதாவது நேர்ல பார்க்கும்போது கூட ஆமா வர வர இப்ப முடியல அப்படிங்கறது அந்த ஓரிரு வாக்கியங்களோட நிறுத்திட்டு எப்பவும் போல பேசுவாங்க. சியர்ஃபுல்லா பேசுவாங்க. அது இந்த கடந்த இப்ப போன வருஷம் இப்ப இந்த 4 மாசம் முன்னாடி டிசம்பர்ல அவங்களை நாங்க ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம். ஒரு 45 நிமிடங்கள் இருந்திருப்போம். அந்த முதல் ஓரிரு நிமிடங்கள் தான் அந்த உடல் நலன் விசாரிக்கிறது மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உடனே இப்ப எங்க வீட்டுல நடந்த சமீபத்துல நடந்த ஒரு விசேஷம் பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அப்படியே ஒரு ஜோக் அடிச்சு எப்பவும் போல சியர்ஃபுல்லா இருந்தாங்க. ஆக்சுவலா அவங்களோட அந்த வார்டுல வந்து ஒரு 6 பேர் இருந்தாங்க. அப்ப ஒவ்வொருத்தரை பத்தியும் ஒரு கமெண்ட் சொன்னாங்க. அந்த இடத்துலயும் பக்கத்துல இருக்கவங்களுக்கு சத்தம் போட்டா பிடிக்காது, எதிரில இருக்கவன் வந்து எனக்கு விஷ் பண்ணுவான், காலையிலயும் சாயந்தரமும் அவன் தான் என்கிட்ட பேசுவான் அப்படின்னு. சோ அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கும். ஆனா அந்த இதுலயும் ஒரு நிதானத்தோட அந்த இதுலயும் அவங்க ஒரு மகிழ்ச்சியா தன்னை வச்சுக்க வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பா அவங்களோட குடும்பத்தாருக்கும் அந்த நேரத்துல ஒரு உதவியா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில வரும்போது நான் சொல்லிட்டு இருந்தேன், அண்ணன் வந்து ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க, நான் ஹாப்பியா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அது அந்த விஷயம் என்னை யோசிக்க வச்சுச்சு. ஃபேஸ்புக்ல அவங்க வந்து லாஸ்ட் ஜூலைல ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஒரு 2 வரி தான் எழுதியிருக்காங்க. லைஃப் இஸ் டு லிவ், லிவிங் ஹாப்பி இஸ் மோட்டிவேஷன், மோட்டிவேஷன் இஸ் ஆக்டிவ்னஸ், and that activeness makes you rich and healthy அப்படின்னு எழுதியிருக்காங்க. சோ நம்ம மனசை மகிழ்ச்சியா வச்சுக்கணும், அதுதான் நம்மளை வாழணுங்கிற உந்துதலை கொடுக்கும் அப்படின்னு அவங்க நம்பியிருக்காங்க. அவங்க எப்பவுமே தன்னையும் சுத்தி இருக்கவங்களையும் மகிழ்ச்சியாவே வச்சிருந்திருக்காங்க. அப்புறம் இன்னும் ஒரு விஷயங்கள் வந்து பெரியவங்க எப்பவுமே தாங்கள் சுவைத்த அனுபவங்களையும் தாங்கள் கற்ற பாடங்களையும் மத்தவங்களோட பகிர்ந்துக்கணும், அது மத்தவங்களுக்கு பயன்பெறுற வகையில இருக்கணும். அப்படி அண்ணன் வந்து இருந்திருக்காங்க. சோ எப்பவுமே நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு சொல்லி இப்படி கையை விரல உயர்த்தி அவங்க எப்பவுமே கண்ணை பார்த்து நம்மகிட்ட பேசுவாங்க. அப்படி சொன்ன ஒரு விஷயங்கள்ல வந்து இப்ப நமக்கு என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா, லைக் உங்களுக்கு டிராவல் பண்றது பிடிக்கும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு 50 வயசுக்குள்ள நீங்க நினைக்கிறதெல்லாம் பண்ணி பாத்துடணும் அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருக்காங்க எங்கள்கிட்ட. சோ அந்த நடுத்தர வயதுல நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் அப்படின்னு சில விஷயங்களை தள்ளி போட்டிருக்கோம் இல்லையா. பட் அண்ணன் அப்ப சொல்லும் போது அதை நம்ம யோசிக்க வச்சுச்சு. அது அவங்களோட அனுபவத்துல தானே அதை சொல்றாங்க அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் என்ன சாதாரணமா யாரும் பெரியவங்க வந்து வயதாயிடுச்சுன்னா தங்களால முடியலங்கிற ஆதங்கத்தை வெளிப்படுத்துவாங்க, இல்லைன்னா சற்று அமைதியாயிருவாங்க. பட் ஆனா அண்ணன் அந்த மாதிரி இல்லாம எப்பவும் போல கடைசி வரைக்கும் சியர்ஃபுல்லா எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு தான் என்ன அண்டர்கோ பண்றோங்கிறது யாருக்கும் தெரியாம கூட மத்தவங்களை சியர்ஃபுல்லா பேசும்போது வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஹாப்பியாவே இருக்கணும்னு எப்பவுமே நினைச்சிருக்காங்க. அது மாதிரியே அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. சோ இந்த மாதிரியான குணங்கள் எல்லாம் அவங்கள பார்த்து நான் வியந்திருக்கேன். எப்படி இருந்தாலும் நேற்று இருந்தார் இன்றில்லை அப்படிங்கிறதுதான் உலக நியதி, அதை நம்ம ஏத்துக்கணும். சோ அண்ணனோட குடும்பத்தார் வந்து அண்ணன் ஒரு பூரணமான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கிறத நினைச்சு அவங்க மனசுக்கு அமைதி கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அண்ணனோட ஆத்மா சாந்தியடைய நான் பிரார்த்திச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
Nandri Sujata and Sedraman. Next, we call upon Dr. Nirmala Nachiappan. Dr. Nirmala Nachiappan, are you there? So Dr. Nachiappan. Dr. Nachiappan, please. Nachiappan Mayappan. Yeah, Dr. Nachiappan Mayappan. அவங்க அன்மியூட்ல தான் இருக்காங்க, பட் தே ஆர் நாட் தேர். ஓகே, சிவன் அடியான் மணிபாபுன்றவங்க அன்மியூட் பண்ணியிருக்கோம். மேபி அவங்க ப்ரொசீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். Okay, we'll go with Manibabu and come back to them as soon as we are able to get them online. Yeah. அவங்க அன்மியூட் பண்ணணும். மணிபாபு மியூட்ல அன்மியூட்ல தான் இருக்காங்க பாருங்க. சிவன் அடியான் மணிபாபு. இல்ல மணிபாபு ஏன் இருக்கு பாருங்க. அது மணிபாபு ஏ ஐபேட். கரெக்ட். தேங்க்யூ. எனக்கு மேல என் பையனோட பேரை சிவனடியான் பேரை போட்டீங்க, பரவாயில்ல. என்னை இந்த கூட்டத்தில் அழைத்ததுக்கு நன்றி. முதல்ல ஒரு கவியரசு கண்ணதாசனுடைய இறங்கற்பா கூட ஆரம்பிக்கிறான். பாரியோடும் கொடை போக பார்த்தனோடும் கணை போக படர்ந்த வல்வில் ஊரியோடும் அறம் போக உலகமுறை வள்ளுவனோடு உரையும் போக வாரினரும் குழல் சூடும் மனைவியோடும் சுவை போக மன்னன் சிந்தி மாரியோடும் தமிழ் போன வல்வினையை என் சொல்லி வருந்துவேனே. அழகான கவியரச கண்ணதாசனுடைய வார்த்தைகள். அடுத்து கொஞ்சம் இந்த இங்கிலீஷ் எழுதியிருக்க அதே நான் படிச்சிடறேன். I have known Thiagarajan as a friend since 1977. I came to this country in 1973, and the first I knew was Mr. Nachiappan Chettiar, and actually my sister was there at the time. And after that, the second family I came to know was Mr. Thiagarajan's family. I was a bachelor then. I met him and his family in his house at Sitka, and it was a function, and we invited many Chettiar friends, and we had the opportunity to meet many Nagartha families. He was the second family, as I said. One of my cousins from Singapore introduced us to him. And again, as a lot of people have said, he has been a very good host, and we enjoyed his hospitality many times, and we visited him, and he and his wife has always been very, very hospitable. He always made the occasions very joyful, and his presence will never go unnoticed. He always bring up lots of arguments, lot of fun, and then he always interested in taking part in arguments and enjoyed. And he always had a lot of courage and determination, even though he had a lot of illness, and really he fought his illness right to the end. I think these are all we have to learn from what is left to us. It was a pleasure to work with him and to re-establish the London Nagartha Sangam in the early 2004 in Greater London. He was a very courageous fighter, as I told you, and he fought his illness right to the end during his last few months. Unfortunately, he could not visit him during the situation of the COVID during his final illness. He will be remembered for his hospitality and courage. Om Shanti, Shanti, Shanti. Thank you. Thank you, Manibabu Annan. Next, we call Mayappan Nachiappan. Muted. கொஞ்சம் delay ஆகுது.
ஹலோ, கேக்குதா? நல்லா கேக்குது மெய்யப்பன். able to hear you. அனைவருக்கும் நன்றி. இன்றைய தினம், அதாவது மார்ச் 29 நம்மளை எல்லாம் விட்டு சென்ற திரு நாச்சியப்பா தியாகராஜன் ஐயா அவர்களுடைய நினைவுகளை போற்றுவதற்காக நம்ம எல்லாருமே இங்கே கூடியிருக்கிறோம். இந்த நேரத்துல அவருடைய குடும்பத்தினர், அவருடைய மனைவியார் திருமதி அன்னபூர்ணியாச்சி அவர்களுக்கும், அவர்களுடைய புதல்வர்கள் திரு ராதா தியாகராஜன், திரு செந்தில் தியாகராஜன், அவருடைய புதல்வியார் திருமதி கீதா கருப்பையா மற்றும் அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும், உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது திரு தியாகராஜன் அண்ணன் அவர்கள் எனக்கு ஒரு 16 வருஷமா இப்போ நல்லா தெரியும். 2004 நான் யூகேக்கு வந்தப்ப நான் ஒரு வாரம் தான் இருக்கும். நான் போல்டன்ல இருந்தப்ப ஒரு மாலை நேரத்துல எனக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. நான் போன் பண்ணி போனை எடுத்து பேசினப்ப எதிர்முனையில இருந்தவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அப்ப அவங்களே இது நான் தியாகராஜன் பேசுறேன் லண்டன்ல இருந்து, உங்களை எனக்கு தெரியாது, ஆனா நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சு அந்த மாதிரி எப்பயுமே அவங்களுக்குள்ள அதே உற்சாகத்தோட ஒரு 20 நிமிடங்கள் தொடர்ந்து, அதாவது முன்பு நான் அவரை பார்த்ததும் கிடையாது, தியாகராஜன் அண்ணன் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, அவர்களுக்கு என்ன வயசு அப்படிங்கிறதும் தெரியாது. அப்படியெல்லாம் இல்லாம அந்த வயதை கடந்து இந்த உள்ளத்தை அன்பை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்க ஒரு 20 நிமிஷம் ஏதோ பல நாள் பழகிய ஒரு பழக்கம் போல என்னோட நல்லா பேசிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு நிகழ்வு மட்டுமே அவங்க மேல எனக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு பெருகிவிட்டது. அதற்கப்புறம் நான் பல நேரங்கள்ல அவங்கள பொது நிகழ்வுகளிலையும் அவர்களுடைய வீட்டிலையும் சந்திச்சிருக்கிறேன். அவர்களுடைய விருந்தோம்பலை பத்தி எல்லாருமே இங்க சொல்லியிருக்காங்க. நான் புதுசாக ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. திரு தியாகராஜன் அண்ணன் அவர்கள் எல்லாருடையும் ஒரு வாஞ்சையோட, ஒரு அன்போட, உள்ளத்தன்போட பழகக்கூடிய அவருடைய அந்த பண்பு தனித்து நிற்கக்கூடிய ஒன்று. அந்த வகையில நாம் எல்லாம் அவரோடு சேர்ந்து பழகணும், அவங்கள தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுல பாக்கியம் பண்ணியிருக்கிறோம். இறைவனுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாம இப்ப கடந்த ஒரு 1.5 வருஷமா கொஞ்சம் அதிகமாகவே அண்ணனோட நான் பேசிக்கிட்டு தான் இருந்தேன். என்ன அப்படின்னா, இந்த லண்டன் நகர்த்தார் சங்கம், யூகே நகர்த்தார் சங்கம் இரண்டும் சேர்ந்து ஒரு விழா எடுக்க வேண்டும் அப்படின்னு முதல்ல நான் அண்ணன் கிட்ட போய் சொன்னப்ப, அதனால என்ன நாச்சியப்பன், நல்லா பண்ணுங்க, நீங்க நல்லா பண்ணணும், என்ன உங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்றீங்களோ அதுபடி நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம அண்ணன் உடனே அப்ப லண்டன் நகர்த்தார் சங்கம் தலைவராக இருந்த திரு லக்ஷ்மணன் சோமசுந்தரத்தை அழைத்து இந்த மாதிரி நாச்சியப்பன் பேசுவாங்க, 2 சங்கமும் சேர்ந்து நல்லபடியாக விழா எடுத்து நடத்துங்கள். இது மட்டுமல்ல, இன்னும் வர்ற வருடங்களிலேயும் கூட இந்த விழாவினை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு உற்சாகத்தோடு சொன்ன ஒரு பெரிய மனிதர் திரு தியாகராஜன் அவர்கள். அதே போல இன்னைக்கு நம்ம எல்லாருமே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இருக்கோம். இன்னைக்கு இந்த கோவிட் சிச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால அந்த விழா நடக்க முடியல இந்த வருஷம். இருந்தாலும் அண்ணனுடைய ஆசீர்வாதத்தோட இன்னும் வர்ற வருடங்களில் தொடர்ந்து அது நடக்கும் என்பதுல எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அது மட்டும் அல்லாமல், அதாவது ஏற்கனவே குருக்கள் ஐயா சொன்னது போல, வையத்துள் வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பது வள்ளுவர் வாக்கு. அதாவது இந்த பூ உலகில பிறந்து நம்ம வளர்ந்தோம்னா அதற்கு உண்டான பயன் என்ன என்று கேட்டா புகழ். அந்த வகையில அண்ணனுடைய புகழ் இப்ப நம்ம சொல்ல வேண்டியது கிடையாது. இன்னைக்கு இந்த ஜூம் மீட்டிங்லேயே ஒரு 100 பேருக்கு மேல இருக்காங்க அப்படின்னு சொன்னா அண்ணன் மேல கொண்ட அன்புனாலையும் அவர்களுடைய செய்கையின் மேல் கொண்டிருந்த மரியாதையினாலும் அவர்களுடைய புகழ் அப்படிங்கிறதுனாலையும் தான். அதனால இந்த பூ உலகில வாழ்ந்து அவர்கள் பெற்ற புகழ் என்றைக்கும் நிலைக்க வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தார் என்றைக்கும் நல்லபடியாக வாழ்ந்து அவருடைய சந்ததி பெருகி நல்லபடியாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அண்ணனும் இந்த பூ உலகை விட்டு மறைந்தாலும் வானுலகில் தேவருலகில் நம்மளுக்கு தெய்வமாக இருந்து நம்மளுக்கு அருள் செய்ய வேண்டும், நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும், இருப்பார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மெய்யப்பன் நாச்சியப்பன்.
We have managed to get Dr. T. Sivalingam from Bolton online. I'm sorry, Anand, please can you say a few words? Thank you. Kekada? Nalla kekudunne. Okay. Good evening, everyone. This evening, we have gathered together to pay our homage and say farewell to our my beloved friend, Sir Nachiappan Thiagarajan, who has been doyen of our Nagartha community in the UK for more than 50 years. My memory goes back 40 years ago, when I first met Nachiappan Thiagarajan at a Sangam meeting in London. The same meeting for which Dr. Subramaniam referred earlier on. He has been in the country for a month, and I have been in the country for just a year at that time. And it was a cold December evening, snowing, and Mr. Thiagarajan straight away warmly welcomed me to his home. And thus began a close friendship and association which spanned for the next 40-odd years. Both Nachiappan Thiagarajan and his beloved wife, Mrs. Annapurna Achis, their hospitality is legendary, as referred to earlier on by many speakers. My last meeting was to see him at the King's College Hospital in December 2019. The first thing he did was to request his son, Sendil, to get us a cup of coffee. I'm touched about the warmth and his companionship. Now, with his easygoing nature and a quick wit, Mr. Thiagarajan remained a very popular figure among his many friends. The room will be filled with laughter and fun when he's around. He's also a straight talker and doer, can do things. And legacy is the London Nagartha Sangam, for which he was a patron and founder member, which is growing from strength to strength. That will stand as a legacy always. For the many members, which are many young members who live in London, professionals, they looked upon to him as a father figure and seeking his guidance, advice, which he readily gave, available at all times to everyone, as referred to earlier on by many younger speakers. Now, his other skills include cooking, interior decoration, and moving homes. In the early years, he will move home so frequently that we have to constantly keep updating your diary. Now, about his family, he was a loving husband from Sir Annapurna Thiagarajan for more than 60 years, and the most affectionate father for 3 talented children, Geeta, Katpaya, Radha, and Sendil. And he was very proud of his grandchildren, all five grandsons. There must be something in the Thiagarajan family in the water, all grandsons. Geeta was the only female member of the family. He was particularly really fond of, he was very close to Arun Thiagarajan, the firstborn grandson of his. Always first is always first for many of us. And his lifetime ambition was to see Arun qualifying as a doctor. And I'm sure he would have thrilled to bits when Arun was appointed as Director of GP Services for Bupa, which is the largest healthcare organization in this country. He would also been very proud of Vijay, who is another grandson, who is a banker, and Karthik, who is a lawyer. Now, it's he has laid to rest on this 29th of April. It's sad that due to the current situation, we were not able to physically take part and share the grieving and share the grief and comfort the family. But our thoughts and prayers are with the family, and he will live in our hearts and minds always. Finally, I would like to quote a Quran which says, "Thonril pogaladu thonruga, Aktilar
தோன்றாமை நன்று. என்ன என்ன மீனிங் என்னன்னா, வாழ்ந்தால் புகழோடு எந்த துறையில் செய்கிறோமோ அதை புகழோடு செய்ய வேண்டும், வாழ வேண்டும். அதை இல்லாவிட்டால் ஈடுபடக்கூடாது. அதை ஏற்கனவே பல பேர் இங்க சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய புகழ்மிக்க வாழ்வு வாழ்வு வாழ்ந்தவர். He had a full life, and we are celebrating his life achievements today, and our deepest condolences to his dear family and all the friends like ourselves, and may his soul rest in peace. Thank you. Thanks and sorry, Anna Sivalingam Annan. Next we call upon Lakshmanan Somasundaram. ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். முதலில் தியாகராஜ அண்ணன் மற்றும் குடும்பம் அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக அந்த அனுபவங்கள். சதாசிவம் செய்து கொண்ட அண்ணன் அவர்களுடன் நாம் எல்லாம் வாழ்ந்தது நாம் செய்த புண்ணியம். இந்த கூட்டத்தில் மெய்நிகர் கூட்டத்தில் நல்ல பேச்சாளர்கள் இருக்கிறார்கள், அண்ணனுடன் கூடிய நாட்கள் அனுபவம் மிக்கவர்கள் இருக்கிறார்கள். நான் ஒரு சில நிமிடங்கள் கலந்து கொள்ளலாம் என நினைத்தேன். அண்ணனுடன் உள்ள சந்திப்புகள் மறக்கக்கூடியவை அல்ல. அண்ணனுடன் தொலைபேசியில் பேசிய நினைவுகள் மறக்கக்கூடியது அல்ல. அண்ணன் கூறிய அறிவுரைகள் அனைத்தும் நமது வாழ்க்கை பாடங்கள். நான் கடைசியாக நேரில் அண்ணனை சந்தித்தது மார்ச் 5ஆம் தேதி. நிறைய பேர் கூறினார்கள் அண்ணன் குதூகூலத்துடன் பேசுவார்கள் என்று. மார்ச் 5ஆம் தேதி நான் பார்க்கும் போது கூட மிகவும் சந்தோஷமாக, நான் ரொம்ப நல்லா இருக்கேன் லக்ஷ்மணன், நம்ம சித்திரை திருவிழாக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போலாம், நம்ம நல்லா நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கை, அந்த சிரிப்பு, அது இன்னும் நினைவில் அப்படியே உள்ளது. அப்புறம் தொலைபேசியில பேசணும், இருந்தாலும் நேரடியா கடைசியா சந்தித்தது மார்ச் 5ஆம் தேதி. இந்த மொத்த நிகழ்ச்சிய வைரமுத்து அவர்களோட ஜென்மம் நிறைந்தது பாட்டோட தான் முடிக்கிறதா இருக்காங்க. ஆனா அந்த பாட்டுல இருந்து ஒரு சிறு பகுதியை மட்டும் சொல்லிட்டு என்னோட பேச்ச முடிச்சுக்கிறேன். மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க, பூதங்கள் ஐந்தடும் பொன்னுடல் சேர்க, போனவர் பொன்மின்யம் எம்முடன் சேர்க. அண்ணனோட நினைவுகளோட நம்ம இருப்போம். அண்ணனோட ஆசிகள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும். ஓம் சாந்தி. ஓம். நன்றி லக்ஷ்மணன் and Kaveri. Next we call upon Dr. Nirmala Nachiappan, please. ஹலோ, நான் பேசுறது கேக்குதாங்க? கேக்குது நிர்மலா. ஓகே, ஓகேங்க. எல்லோருக்கும் வணக்கம். அண்ணனை பத்தி பேசுறதுக்காக இன்னைக்கு கலந்துகிட்டு இருக்கோம் எல்லாரும். அண்ணன் எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப சியர்ஃபுல் பர்சன். ஒரு தனித்தன்மைன்னு சொல்லுவோம்ல, அந்த தனித்தன்மை இருக்கிறவங்க. அவங்க என்னைக்குமே தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறதுக்கு தயங்கினவங்களே இல்லை. அதை நான் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறேன். நம்ம சில சமயம் டிப்ளமசின்னு நினைச்சு நம்மளையே சில சமயம் இழந்துருவோம். அது மாதிரிலாம் இல்லாம அண்ணன் லைஃப அவங்களோட டேர்ம்ஸ்ல நல்லா வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த வாழ்க்கைய நம்ம ரொம்ப வருஷம் நல்லா, அவங்களோட 80 நல்லா நடந்துச்சு. நம்ம எல்லாரும் போய் கலந்துக்கிட்டோம். அதெல்லாம் அவங்க சொல்ற மாதிரி பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் ஈஸியா எடுத்துக்கிட்டு நல்ல தலைமை குணங்களோட நல்ல சேர்ஃபுல்லா வாழ்க்கையை நல்லா நடத்தினாங்க. அதெல்லாம் எனக்கு நல்லா எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி விஷயத்தையெல்லாம். அவங்களோட குடும்பத்தார் எல்லாருக்கும், செந்தில், ராதா,
கீதா, அன்னபூர்ணி ஆச்சி மற்றும் வைடர் ஃபேமிலி எல்லாருக்கும் எங்களோட ஹார்ட்ஃபெல்ட் கண்டோலன்சஸ். அண்ணனோட வாழ்க்கை என்னைக்குமே செலிப்ரேட் பண்ணக்கூடியதா. 82 வருஷம் வாழ்ந்தவங்க அது எப்பவுமே நல்லா செலிப்ரேட் பண்ணி அதை நம்ம சந்தோஷமா தான் எடுத்துக்கணும். அந்த அவங்க அந்த குவாலிட்டியோட இருக்கையில நல்லா எல்லாரோடையும் நல்லா இருந்துட்டு போனாங்க. அந்த அந்த நல்ல நினைவுகளோட நம்ம எல்லாரும் நல்லா அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு உரையை முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ். நன்றி நிர்மலா. This is another gentle reminder for all participants who have not spoken so far to press raise hand button for us to get the order, and they'll get enough time to speak. Next we call upon Sakti Dasan. அனைவருக்கும் எனது அன்பினிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கங்கள். இன்று இந்த கொரோனா என்னும் கொடிய பிடிக்குள் இருக்கும்போது நாம் நமது ஐயா தியாகராஜன் அவர்களையும் இந்த வைரஸின் கொடுமைக்கு பலி கொடுத்திருக்கிறோம் என்பதுவே உண்மை. இருப்பினும் அவருடைய வாழ்க்கை இங்கு பலர் சொன்னது போல ஒரு பூரணத்துவம் நிறைந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நாம் அனைவரும் உதாரணமாக எடுத்து கொண்டாட வேண்டிய ஒரு தருணம். அவர் அவருக்கும் எனக்கும் உள்ள பழக்கம் உங்களைப் போல பல வருடங்கள் வாழ்ந்த பல நண்பர்கள் அவருடைய இனிமையான ஞாபகங்களை சொன்னீர்கள். எனக்கும் அவருக்கும் இருந்த பழக்கம் மிகவும் சொற்பகால பழக்கமே. இருந்தாலும் கூட அவரை இதுவரை நான் ஒரு 4 தடவைகள் சந்தித்திருப்பேன் நேரடியாக. அவருடைய 80வது அகவை விழாவிலே பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அவர் மூலம் கிடைத்தது. அது நான் செய்த பாக்கியம் என்று நினைக்கின்றேன். அவர் அவரையும் என்னையும் இணைத்தது என்று நாம் பார்க்கும்போது, அதாவது நான் ஈழத்திலே பிறந்தவன், எனது மனைவி தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். எனக்கும் அவருக்கும் இருக்க அந்த உறவு கவியரசர் கண்ணதாசன் என்னும் ஒரு இணைப்பினால் ஏற்பட்டது என்று நான் எண்ணுவேன். ஏனென்றால் எங்கள் இருவருக்கும் இந்த கவியரசர் கண்ணதாசனில் இருந்த ஈர்ப்பு நாம் சந்திக்கும் போதெல்லாம் தமிழை பற்றியும் கவியரசர் கண்ணதாசனை பற்றியும் பேசிய பொழுதுகள் தான் ஏராளம். அத்துடன் அவருடன் பல மணி நேரம் நான் தொலைபேசியில் உரையாடி இருக்கிறேன். அந்த தொலைபேசி உரையாடல்கள் கூட எப்பவுமே தமிழை பற்றியும் கவியரசர் கண்ணதாசனை பற்றியுமே நிறைந்திருக்கும். அவருடன் ஒரு தடவை அவர் வைத்தியசாலையில், கடந்த வருடம் வைத்தியசாலையில் இருக்கும்போது நான் அவருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன். அப்போது கூட தனது உடல் நலத்தை பற்றி பெரிதுபடுத்தாமல் கவியரசர் கண்ணதாசனை பற்றியும் தமிழை பற்றியும் மிகவும் ஆனந்தமாக என்னுடன் சிலாகித்து பேசினார். அவருடைய அந்த ஒரு நேர்மறையான குணம், பண்பு, மற்றவரை அனுசரித்து போகும் ஒரு தனி பண்பு அவருடன் எனக்கு பல வருடங்கள் பழகியது போன்ற ஒரு அனுபவத்தை கொடுத்தது. அத்துடன் அவர் தனக்கு தெரிந்த, எனக்கும் அவருக்கும் தெரிந்த பல நகரத்தார் சமூகத்தை சேர்ந்த தமிழ்நாட்டு நண்பர்கள், எழுத்தாளர்கள், அவர்களை பற்றியெல்லாம் உரையாடி இருக்கிறோம். அவர் மூலம் எனக்கு கிடைத்தது, அதாவது நான் சந்திக்கும் மனிதர்களெல்லாம் ஏதோ ஒரு வகையில் எனது உள்ளத்தையும் என்னையும் அனுபவத்துக்குள்ளால் செதுக்கி கொண்டே போகிறார்கள் என்று எண்ணுகிறேன். அந்த வகையில் ஐயா தியாகராஜன் அவர்கள் எனக்கு தந்த அனுபவ செழிப்பு என்னை மேலும் மேன்மைப்படுத்தியது, மேலும் பண்புள்ளவனாக நடக்க பண்ணியது. அவருடைய தனிப்பண்பு, அவருடைய எளிமையாக மற்றவர்களுடன் பழகும் தன்மை, இவைகள் எனக்கு ஒரு பாடமாக அமைந்து எனக்குள்ளும் பலவிதமான புது பரிணாமங்களை தந்தது என்றே கூறுவேன். அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்துக்கும் அவருடைய உறவினருக்கும், அவரை முன்னுதாரணமாக பார்க்கும் என்னை போன்றவர்களுக்கும் மற்றும் அவரது சமூக மக்களுக்கும் ஒரு பேரிழப்பாகும். ஒரு மனிதன் எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பது பெரிதல்ல, அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதே பெரிதென்பார்கள். அதே போல ஐயா அவர்கள் தமிழுக்காகவும் ஆன்மீகத்துக்காகவும் தனது சமூக சமுதாய முன்னேற்றத்துக்காகவும்
தனது வாழ்வில் பெரும் பகுதியை செலவழித்து பங்காற்றி மனிதருள் மாணிக்கம் என திகழ்ந்து விட்டார். அவருக்கும் அவரது மறைவால் வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் அம்மாவுக்கும் உறவினர்கள் நண்பர்கள் அவருடன் ஒரு உடன்பிறப்புகள் போல் பழகி வரும் நகரத்தார் சமூகம் அனைவருக்குமே எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து இந்த சந்தர்ப்பத்தில் என்னையும் ஓரிரு வார்த்தைகள் பேச இங்கு அனுமதி அளித்த நகரத்தார் சங்க உறுப்பினர் எனது அன்பான நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி சக்திதாசன் ஐயா அவர்களே. Now this is another gentle reminder for people to come and press the hand symbol. I have not received any request. If any volunteers, please. ராஜி பழனின்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஹலோ 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 ராஜா அழகப்பன் அண்ணா, கேக்குதா பேசுறது? கேக்குது, நல்லா கேக்குதுங்க. கேக்குது. நான் ராஜியோட ஹஸ்பண்ட் பழனியப்பன் பேசுறேன். எஸ் பழனியப்பன், ப்ளீஸ் கண்டினியூ. அண்ணனை வந்து கடைசியா சந்திச்சது அக்டோபர் மாசம் போல எங்க பையனோட மேரேஜ் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். வழக்கம் போல நல்லா இன்முகமா பேசிட்டு இருந்தாங்க. அப்போ வாஸ் நாட் ஃபீலிங் வெல் பிட். அப்போ அது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆச்சி அவங்களும் அவங்க பிளெஸிங்ஸை சொல்லி கொடுத்து நல்லா பேசினாங்க. ஸோ அதுதான் லாஸ்டா மீட் பண்ணது. அவங்களோட ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இறைவனை. அவங்க குடும்பத்தாருக்கு ஆண்டவன் சக்தியை கொடுக்கணும், தாங்கிக்கிற சக்தியை. தேங்க்ஸ் வெரி மச் ஃபார் கிவிங் மீ an opportunity. தேங்க்யூ. நன்றி பழனியப்பன். Any other volunteers, please? As no volunteers coming forward, probably because they are not prepared, and as the president wants to give everyone a chance, we kindly request everyone to say their name and say namaskaram at least, so that we can record your presence. This is not an attendance exercise, but at least as a last respect to the departed soul. Chinnamayappan, please can you unmute everyone for a few minutes so that everyone gets a chance to speak one by one, please. Round. Hello. Soul rest in peace. And then we'll get a chance last to say a vote of thanks. We request everyone to maintain silence because all phones have been unmuted. Say, see your face on the video. I'll call you by names, please, and say thanks when that person finishes. Whomever has spoken, we kindly request them to mute themselves, please, to reduce the noise levels. பேசி முடிச்சவங்க அவங்களே மியூட் பண்ணிடுங்க please. Radha and Sumati will come to you last unless you have something to say. பேசி முடிச்சவங்கள மியூட் பண்ணிட்டீங்களா? Is it our responsibility? Just say thank you. Nachiappan from all.
This is another request. பேசி முடிச்சவங்க please mute yourself. பேசி முடிச்சவங்க பேசுறாங்க. Thank you. He's asking you to do something. Don't know what he's saying. Can I go back and meet with சிவலிங்கம் மன்னன் பேசு முடிச்சிட்டீங்கன்னா மியூட் பண்ணிருங்க. Thank you. I'm finished now. Thank you. You're finished? Please mute. Please mute. Okay, mute பண்ணிடுமா. Now we call upon சீதாச்சி and தென்னப்பண்ணன். வணக்கம். வணக்கம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்ல முறையில் போச்சு. நல்ல முறையில் ஆர்கனைஸ் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. அவங்க குடும்பத்துக்கு எங்க ஆழ்ந்த அனுபவம். நன்றி தென்னப்பண்ணன். சீதாச்சி மியூட் பண்ணிருங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட். யார் பேசுறீங்களோ அவங்களே அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். Veerappan and Meenakshi from Worldom. Thank you. Thiagarajan, Pudukottai, India. Narayanan and Uma, Kingston. அண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அவங்க ஆத்மா சாந்தி அடைய எங்களுடைய பிரார்த்தனைகள், அவங்க குடும்பத்தார் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. Chokalingam and Ikanda Express. Thank you. Venkatesh and Uma Ilford. Rajendran, Meenakshi, Burton-on-Trent. Thank you. Lakshmanan Alagappan and Lakshmi. ஐயா அவங்கள ஒரு 8 வருஷமா நல்லா தெரியும். ரொம்ப எல்லாரும் நல்லா சொன்னாங்க. ரொம்ப சியர்ஃபுல், வெரி கோல் ஓரியன்டட் அந்த மாதிரி. ஆத்மா சாந்தி அடைய குடும்பத்துக்கு நன்றி. நாச்சியப்பன் நிர்மலா நாட்டிங்கம். அண்ணன் மறைவு வந்து எங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி. ரொம்ப நல்லவங்க. அவங்க ஃபேமிலிக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். வல்லியப்பன் உமா, அண்ணனுடைய மறைவுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திச்சுக் கொள்றோம். சுப்பிரமணியன் வாரிங்டன்ல இருந்து பேசுறேன். அண்ணனுடைய மறைவுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். அவங்களுடைய குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம். Yes, Valliyappan and Uma. Yeah. Sorry. அண்ணனோட கிட்டத்தட்ட ஒரு 10 years நல்ல பழக்கம். அண்ணனோட குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ட் அண்ணனோட ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம். நன்றி. நன்றி. பேசி முடிச்சவங்க ப்ளீஸ் மியூட் யுவர் செல்ஃப். சேக்கப்பன் and Uma, அண்ணனுடைய ஆன்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம். Deep condolences to the family. Thank you. நன்றி சேக்கப்பன் and Uma. This is Priya, Mani, Nathan and Neena. அண்ணனுடைய ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கிறோம்.
அன்னபூர்ணி ஆண்டி, ராதா அண்ணன், செந்தில் அண்ணன், கீதா ஆச்சி மற்றும் பேரன் பேத்திகள் எல்லாருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள். Pray to God to give you strength to believe in His presence and continue what He would have believed, wanted you to go forward with. Thank you. Yes, Dr. Murugan and Meena. எல்லாருக்கும் வணக்கம். சொல்லுங்கப்பா, நான் கொஞ்சம் நேரத்தால எடுக்கிறோம். ஓ, அண்ணனையும் லேட் 80sல இருந்து தெரியும். எப்பவுமே அவங்க முகத்துல ஒரு அருமையான ஒரு சிரிப்பு இருக்கும். அதோட ரொம்ப ஜோவியலா பேசுவாங்க. பேசினாலும் ஒரு கருத்து இருக்கும். அவங்ககிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அவங்களுடைய மறைவு செய்ய முடியாது. வீட்டுல ஆச்சி, கீதா, அவங்க செந்தில், ராதா, அவங்க மாப்பிள்ளை கருப்பையா, எல்லாருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். நன்றி டாக்டர் முருகன் and Meena. Anand and Sandhya and Varun from Andover, our condolences. Raman Uma from Bristol. Muttaiya Sivakami. Muttaiya and Sivakami. நன்றி முத்தையா and Sivakami. Please continue. கேக்குது. அவங்க தியாகண்ணனை பத்தி சொல்லணும்னா எல்லாருமே நல்லா, ஐ திங்க் இட்ஸ் லைக் ரியலி, நான் வந்து ஃபர்ஸ்ட் யூகேல இருந்து வந்ததுல இருந்து இன்னைய வரைக்குமே ஐ திங்க் தியாகண்ணன் ஹஸ் பீன் a real inspiration. நமக்கு வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கு திஸ் கைண்ட் ஆஃப் நோ வேர்ட்ஸ் டு சே அபவுட் அண்ணன். வி ரியலி மிஸ் ஹிம். அண்ட் அவங்க ஆட்சிக்கு எப்பயுமே அண்ணன் சப்போர்ட்டா இருந்து ஆட்சி டேக் கேர் பண்ணிக்கணும். அண்ட் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கீதாச்சி, ராதா அண்ணன், செந்தில் அண்ணன் எல்லாரையுமே வந்து அண்ணன் எங்க இருந்தாலுமே நல்லா பார்த்துக்குவாங்க. அண்ட் ஆல் இஸ் கிராண்ட் சில்ட்ரன்ஸ். இட்ஸ் கைண்ட் ஆஃப் இது வந்து கண்டிப்பா யாருனாலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு பெரிய லாஸ் இது. அவங்க ஃபேமிலிக்கு எப்படியோ அதே மாதிரி நம்ம எல்என்எஸ் ஃபேமிலி, நம்ம எல்லா மெம்பர்ஸ்க்குமே இது ஒரு பெரிய லாஸ் அது. ஸோ எல்லாருமே அண்ணன் நல்லா இருக்கணும், அவங்க ஃபேமிலி எல்லாருமே நல்லா இருக்கணும் ட்ரை பண்ணிக்கிறோம். தேங்க்யூ. Thanks Muttaiya and Sivakami. Yes, Valliyan Armugam. அண்ணனுடைய மறைவு எல்லோருக்கும் அதிர்ச்சி தந்த போல எங்களுக்கும் அதிர்ச்சியை உண்டாக்கியது. எங்களுடைய ஆழ்ந்த அனுபவங்கள் குடும்ப நபர்களுக்கு இந்த நேரத்தில் ஆட்சியையும் அவருடைய குடும்பத்தாரையும் அருகில் இருந்து அனுதாபங்களை தெரிவிக்க இயலாமல் வருந்துகிறோம். எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அவர்களோடு. அண்ணனுடைய மறைவு எல்லோருக்கும் அதிர்ச்சி தந்தது போல எங்களையும் ஆழ்ந்த அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய கேக்குதா? Radha. Yes, Radha. Radha. Yeah, can you hear me? Yes, Radha, we can hear you loud and clear. Yeah, I was waiting for everyone to finish. நான் ராமநாதன் சுபத்திரா பேசுறோம். சொல்லுங்க அண்ணா. அதான் நாங்க எங்க ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவிச்சுக்கிறோம். உங்க எல்லாத்தையும் முன்னாடியே பேசிட்டேன்னா, அதனால எல்லாரும் முடிக்கிறதுக்கு பிறகு கடைசியில மறுபடியும் ஒரு தவணை சொல்லுவோம் அப்படின்ட்டு காத்து எல்லாரும் பேசுவோம். தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ். எல்லாருக்கும் அம்மா கீதா எல்லாத்தையும் சொல்லுங்க. ஓகே, thank you Radha. Thank you. Hello everybody. We thank you for your time today, words of affection and care that you have all expressed today. As you all know, my dad was a person who loved to be around people. He was lively, an outgoing character. He was happy to see people around him
with mutual spirit also. Your respect and genuine concern given to the family is greatly appreciated. A memorial service will be arranged and we will advise the date when known. The presence of you and your families will be greatly appreciated by our family members. Thank you. Thank you, Radha. Sumati, would you like to say a few words, please? Oh, that's fine. Thanks, everybody. Nandri, Sumati. Yeah, thank you. Senthil Thiagarajan, please. Hello, Kekada. Hello. Senthil, be able to hear you, see you. Can you hear me? Yes, Senthil. Oh, hello. Okay, so thank you everyone for all your wishes and condolences over the last 1 month. It's been a very sad time for our family, but with all your wishes, condolences, and tributes over this time, it's helped us immensely. Our whole family would like to say thank you to you all, and hopefully when the situation is getting better outside with the lockdown, we will have a memorial, and we hope that you can all join us to celebrate our dad's life. Thank you. Thank you, Senthil. By any chance, is Geeta Chi or Karpyanan or any of the grandkids like to say a few words? Yeah, Nina is just going to say something. Hello, Geeta here. Yes, Geeta Chi, we can hear you. ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வந்து ரொம்ப நல்லா பேசுறீங்க. எங்க அப்பாவுக்கு he would have really appreciated all your thoughts and memories, your heartfelt condolences. Some of the speeches were so touching. Ammaum naanum sendu ukandungitte we were crying. We really want to thank you for taking the time in your weekend to express your condolences. And Amma is here. She's very touched by everything you've all said, and she's looking to get some closure by having the memorial soon. In the situation, we can't organize, but we will do in due course. And we want to thank you all formally on that occasion. Thank you very much. Thank you, Geeta Chi. Would Annapurni Achi like to say a word or just move on to the next one? No, Amma, she's a bit upset. Okay, thank you. We understand. Any of your kids, grandkids would like to say a few words? No, they'll speak. Arun and Vijay will speak in the memorial. Okay. We thank everyone who had taken time. We think that we have covered everyone. In case anyone has missed out and they didn't get an opportunity, they can say a few words now. If not, we'll go down to the closing sections of the evening. Yes, Kannagi. Oh, hi. Yes, I just wanted to say a few words. Just like to say, so many of us have paid tributes to all our uncle's great qualities and aims and achievements. And I'd just like to add that, one of his greatest qualities was to make you feel as an individual very great and important, that everyone else had a great role to play and to contribute. And so it'll be good to carry forward all his aims and fulfill them. And he showed a great interest in all our children and their progress through school and university, and I was looking forward to seeing Sita married and settled in life. So we'll miss him greatly. My heartfelt condolences to Annapurni Auntie, to Geeta, Senthil, Sumati, Radha, and all the rest of the family too. May his soul rest in peace. Thank you, Kannagi. Anyone else? அழகப்பன் மஞ்சுளா மில்டன் கிங்ஸ்லேருந்து என்ன தியாகனன இறப்பு வந்து நமக்கு ஒரு பெரிய லாஸ் தான், எல்லாரும் சொன்ன மாதிரி. அண்ணனை மாதிரி ஒரு உன்னதமான மனிதரை வந்து வாழ்க்கையில தெரிஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆட்சிக்கும் குடும்பத்தாருக்கும் எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்கள். நன்றி அழகப்பன் and Manjula. Anyone else? Anand, this is Chokalingam from Oxbridge. We like to give condolences to Archie, Radha Thiagarajan, Sindhu Thiagarajan, and the bigger family. It is a big loss, as all of us are here. I like to
I have no words to say or anything like that. I just like to say we should all meet again at their function and try to pass on the messages to them in person to them. Thank you very much. Thank you, Chokalingam. Ramanathan and Alan, you are trying to say something? நான் சொல்லிட்டேனே பேசி கடைசியா ராதா பேசுறதுக்கு முன்னாடி. இல்ல திருப்பி ஏதாவது சொல்ல வந்தீங்களா? அதுக்கு தான் ஏதாவது சொல்லணுமான்னு கேட்டேன். Okay, thank you. சொல்ல வேண்டியதில்லை. Anyone else? Have we missed out on anyone? Thiagu and Kavita from York. Condolences to the whole family and especially from my parents in India. He was very fond of my father, Dr. Swaminathan in Madurai, and condolences to the whole family. Thank you, Thiagu and family. Anyone else, please? Ram? எனர்ஜெட்டிக்கா எந்த ஒரு ஃபங்க்ஷனா இருக்கு நடந்து எல்லாருக்கிட்டையும் பேசிட்டே இருப்பாங்க, எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. நிறைய நாள் எனக்கு இந்த வயசுல அண்ணன் பார்த்தா ஒரு ரோல் மாடல் மாதிரி நல்லா பேசணும், எல்லாருக்கும் நல்லா பழகணும், நிறைய விஷயம் கற்றுக்க எல்லாரும் சொன்னாங்க. அவங்களுடைய இழப்பு ரொம்ப இது சொல்ல முடியாது. எல்லாருக்கும் அவங்க Nandri, Ram. Raja, my wife just wants to say something. Yes, Subbu Meyapan. Hello, this is Subbu Meyapan from Kenilworth, and our deepest condolences to Archie and Geeta, Sindil and Radha, all the family, and அண்ணனுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லா வல்ல இறைவனையும் வேண்டிக்கிறேன். Nandri, Subbu Meyapan. Anyone else? Yes, please, Uncle. Yes, Sandil. Sorry, yeah, thanks, Sandil. It's just Jivan Chinta Sethu from Chelmsford. We just want to convey and pass our deepest condolences and respects to the family. Thank you. Thank you, Jivan Sethu. Karunamurthy and Vijaya. நான் செல்வ கணேசன் கீதா ஹெம்பலம்ஸ்டர்லேருந்து பேசுகிறோம். Our deepest condolences to the family, to Radha, Sindel and Archie, and we pray that God give them the strength to overcome this difficult time, and we'll pray that Anand's soul rest in peace. Thanks. Thank you, Geeta and Selva Ganesh. Karunamurthy and Vanithaya, condolences to the family. அண்ணனோட மெமரி நம்ம எல்லாருக்கிட்டே இருக்கும். எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாரோட லைஃப்லையும் கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மெமரி எப்போவுமே நம்மளோட இருக்கும். I hope God gives strength to the family to this loss. Thank you. Thank you. Thank you, Vanitha and Karnamurthy. Shanmuganathan and Nachamai from Redding. Deepest condolences to the family. ஐயாவோட ஆத்மா சாந்தி எல்லாரும் பிரார்த்திக்கிறோம். Thank you. Thank you, Shanmuganathan and family. Hi, this is Chitra Nachiappan from St. Albans. We wish to send our deepest condolences to Uncle Thiagarajan's family. I've known Uncle for more than 35 years, and I can concur with all the previous speakers. We will miss him greatly. Condolences to the family. Thank you, Yaiga and Chitra. Next, please. மீனா மாணிக்கம், நாங்க ரொம்ப நாளா தெரியும் சின்ன பிள்ளையில இருந்து. அவங்க போனது இதுக்கு we want to give the deepest condolences to the family. எங்க ஊரு கல்லல் இதனால ரொம்ப நாளா தெரியும், சின்ன பிள்ளைல இருந்து தெரியும். ஸோ ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு பிரார்த்திக்கிறோம். Thank you, Manikam and Meena. Next, please. நிர்மலா பேசுறேன். அவங்க மாமா என்னை அப்பா மாதிரி பார்த்துட்டாங்க. அவங்களோட சாந்தி ஆத்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி நிர்மலா.
Next, please. Venkat and Alagamme from Langley. Annanoda, it was unbelievable. Namba mudiyala actually. But I think in the function was more like a celebration and hopefully will help us towards healing better. One thing stands out. எல்லாரும் சொன்னது படி பார்த்தீங்கன்னா 40 years முன்னாடி வந்தவங்களும் சரி 30 years முன்னாடி வந்தவங்களும் சரி இப்போ ரீசெண்டாக வந்தவங்களும் சரி எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம் the way he interacted with everyone, he connected with everyone and he took care of them. அது கடைசியா வந்தவங்க வரைக்கும் எல்லாரும் probably will vouch for it. It is a big loss for all of us. I pray God to give the strength for the family. Achi ellarkum annanoda aanma shanthi adaiya prarthikirom. Thank you, Venkat. Next, Manikandan and Lakshmi, please. Manikandan Lakshmi from Milton Keynes. Our deepest condolences to the family. Anna ரொம்ப நாளா தெரியும். இன்னும் அந்த ஓல்ட் மெமரிஸ்லாம் இருக்கு. எப்பவும் அந்த மேட்சஸ் விளையாடுவோம். ஸோ அது மறக்கவே முடியாது. நாங்கள் ஆக்சுவலாக ப்ராம்லியில் எங்கள் வீடு பக்கத்துலேயே இருந்தோம். ஸோ மீன்ஸ் மிட் நைட் வரைக்கும் விளையாண்டுட்டு வருவோம். ஸோ ரொம்ப ஆக்டிவாக இவ்வளோ ஏஜ்லேயுமே ரொம்ப நாள் நைட் மிட் நைட் மட்டும் விளையாடுவாங்க. ஸோ ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவங்களோட ஆத்மா சாந்தியிலையும் எங்களோட பிரார்த்தனை. Thanks, Manikandan and Lakshmi. Next, please. Vijay and Geeta from Sutton, London. எல்லாரும் சொன்னபடி நாங்கள் யூகேல வந்த புதுசில் நாங்கள் சங்கம்ல சேரும்போது அண்ணன் தான் எங்களுக்கு ஃபாதர் ஃபிகர் மாதிரி இருந்து எல்லாமே வழிகாட்டி கொடுத்தாங்க. அண்ணனோட லாஸ் ஸ்டில் ஆஸ் வெங்கட் said is still not sunk in completely. Our deepest condolences to Annapunni Achi, Geeta Achi, Sendil Annan and Radha Annan and all the families. Thank you. Thank you, Geeta and Vijay. Next, please. Subaya and Kodai. Our heartfelt condolences to Achi, Geeta, Radha and Sindhin. Thank you. Thank you, Subaya and Kodai Achi. Next, please. Ramanathan Kalyani from Milton Keynes. அண்ணனை எங்களுக்கு ரொம்ப நாளா தெரியும். ஸோ deepest condolences to the family. அவங்க ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. நன்றி ராமநாதன் and Kalyani. Next, please. ராஜேந்திரன். பட் நான் ட்ரான்ஸ்லேட் பேசுகிறேன். ராஜேந்திரன் மீனாட்சி. And deepest condolences to Sendil, Radha and Geetachi and Kalpian and family and all the grandchildren. Thank you. Nandri. Next, please. Ramanathan and Uma from Bristol. இரவனடி சேர்ந்த ஐயாவுக்கு ஆழ்ந்த அனுபவங்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கும் ஆழ்ந்த அனுபவங்கள். Thank you so much for this. Nandri Ramanathan and Uma. Next, please. Shanmugam and Devi from Durham. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்த உடனே அவங்க வீட்டுக்கு தான் போனேன், தியாகராஜன் அண்ணன் வீட்டுக்கு. He has helped me a lot. Our heartfelt condolences to the family. Nandri Shanmugam and Devi Achi. Next, please. Arun Meena from Wimbledon. A heartfelt condolences to Anand's family. Nandri Arun. Next, please. லக்ஷ்மி லக்ஷ்மணன் ஃப்ரம் ஆப்பிங்டன். அதாவது எனக்கு 2 விஷயங்கள் அவங்க ரொம்ப பிடிச்சது, என்னை கவர்ந்தது. என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் இங்க வந்த புதுசுல அவங்க கமிட்டியில இருக்கணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் சொல்லுவேன் எனக்கு என்னால முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல அப்படிங்கும்போது அவங்க சொல்லுவாங்க நோ யூ கேன் டூ இட் அப்படின்னு சொன்னாங்க. தென் யூ கேன் டூ இட்னு ஆல்வேஸ் ஷீ யூஸ் டு டெல் மீ. அப்ப I used to think why I can't do it அப்படின்னு தான் I started ட்ரெஷரரா இருந்தேன். அப்ப I was expecting for the second kid also. அப்ப பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் முடிச்சோடனே யூ ஹவ் டன் அ கிரேட் ஜாப்னு சொல்லி எப்பவும் ஒரு பாசிட்டிவா சொல்லி மோட்டிவேட் பண்ணுவாங்க. சொல்லும் போது ஒவ்வொரு தடவையும் நினைப்பேன் அடுத்து நம்ம என்ன பண்ணணும், கூட என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது திங்க் பண்ண முடிஞ்சது. ஸோ which is really good thing. அது ஒண்ணு. இன்னொன்னு எங்க பார்த்தாலும் அவங்க வயசுல பெரியவங்க, சின்ன பிள்ளை,
பட் இருந்தாலும் எங்க பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டாங்க, அவங்க பார்க்கலனா கூட ஹலோ லக்ஷ்மி எப்படி இருக்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவங்க வந்து வயசை பார்க்க மாட்டாங்க. ஸோ விச் இஸ் ரியலி ஐ லைக் தட். அவங்களோட குவாலிட்டி பிஹேவியர், ஐ லைக் தோஸ் டூ திங்ஸ். அவங்களோட ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. நன்றி லக்ஷ்மி. Would Pallam and Geeta would like to say a few words? Pallam and Geeta, are you there? Anna, can you hear us? Yeah, I can. Bit closer, please. Pallam, can you come a bit closer, please? Pallam and Geeta, you're not audible. Anyone else would like to say a few words, please, as we have come to the fag end of the evening? Monicam and Meenakshi Bexley, Thiagarajan Anand Udaya. Pallam and Geeta. Radha, please can you mute? Hello, Raja. Is everybody finished or? No. Couple of them are still more. Okay. கேக்குதா? கேக்குதுண்ணே. கேக்குதா நான் சொல்றது? நல்லா கேக்குதுண்ணே. நான் சொல்லுங்க அகைன் திருப்பி வந்திருக்கேன். ஏன்னா இப்ப வாஷிங்டன் டிசில இருந்து மக அனு அண்ட் மாப்பிள்ள கணேஷ் 2 பேரும் அனுப்பிச்சிருக்காங்க, மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. They are unable to join the Zoom meeting because it has reached the maximum of 100. So they are expressing their heartfelt condolences to the entire family and they pray for his soul rest in peace. So this shows how popular Thiagarajan has been. Reached the maximum 100. They are unable to join. So I'm expressing on their behalf. Thank you, and then please convey our thanks to your daughter's family in America. Thank you. Hello, Subbu and Priya Redding la irundhu. ஐயாவை 2005 இருந்தே தெரியும். He's a very very helpful person. நிறைய எனக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. He will be missed. My heartfelt deepest condolences to the family. Thank you. Nandri Subramaniam. Chinnamanikam from Bexley Heath and Meena. Are you still there? Yes. Monicam and Meenakshi Bexley Heath இருந்து பேசுறோம். தியாகராஜன் அண்ணனுடைய ஆத்மா சாந்தி அடைய கடவுளை பிரார்த்திக்கிறோம். Our deepest condolences to all his family members. நன்றி. Thank you, Manikam. Next, please. Anyone would like to say a few more words, or can I call upon Radha to continue? Last chance for someone to speak about, please. Hello. Yes. நான் உமா வள்ளியப்பன் பெக்ஸ்லி ஹீத்ல இருந்து பேசுறேங்க. Yes, Uma. Thanks இந்த opportunity கொடுத்ததுக்கு.
அண்ணன் வந்து பிசிக்கலா தான் இல்லையே தவிர மென்டலா அவங்க என்னென்னலாம் நம்மளுக்கு வந்து கைட் பண்ணாங்களோ அது எல்லாமே நம்ம எல்லாருக்கும் இருக்கு. நம்ம எல்லாம் ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு பாயிண்ட் நான் இதுல இருந்து எடுத்துக்கிறேன். அவங்கள மாதிரி ஒரு நல்லவங்கள நம்ம பார்க்கவே முடியாது. எல்லாரும் சொன்னது மாதிரி அவங்க வந்து எல்லா ஏஜ் குரூப்போடையும் நல்லா மிங்கிள் ஆகுறவங்க. அவங்களோட ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு கடவுளை பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி அவங்களோட குடும்பத்துக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தையும், அதே மாதிரி அண்ணன் பண்ண பல விஷயங்கள் அவங்க குடும்பமும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நம்மளோட கம்யூனிட்டியா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரிபியூட் கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம். இதுல ஒரு பார்ட்டா இருக்கிறது. நம்ம ஊருக்கு போவோம் பண்ணுவோம் இதெல்லாம் வந்து அது வேற மாதிரி இருந்தாலும் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப உங்க எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். Thank you, Uma. Still, I'm able to see a few people who are on the list and who are still on the call. Last chance for them to speak if they prefer to. This is Vairavan from Oxford. My heartfelt condolences to his family members. Yes, I know Anand for last 10 years or so. Not much interaction, but I've seen him leading the LNS for a long time until last minute. So அது ஒரு ஈஸி விஷயம் கிடையாது. So that's itself a great thing to achieve. So I wish, I pray Almighty let him soul rest in peace. Yeah, thanks. Thank you, Vairavan and Valli. Next, please. Nachiappan and Meenakshi from Bali. Ayya was a very special person. எங்க அப்பா லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டைம் எங்க அப்பா அவங்கள மீட் பண்ணாங்க. மீட் பண்ணும்போது எங்க அப்பா சொன்னாங்க அப்படி பேசினாங்க, அவ்வளோ ஒரு நல்லா பேசினாங்க அப்படி சொன்னாங்க. ஸோ எங்க அப்பாவும் ஹீஸ் ஆல்சோ கன்வேயிங் ஹிஸ் டீப்பஸ்ட் சிம்பத்தி அண்ட் prayers to everyone in Ayya's family. Thank you. Thank you, Nachiappan. Next, please. Hello. நான் இங்க நித்யா ஃப்ரம் சாட்டாம். தியாகண்ணன் வந்து அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, அவங்களோட லாஸ் வந்து சங்கத்துக்கு நம்ம எல்லாருக்குமே பெரிய லாஸ் தான். அவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாருக்குமே. So may his soul rest in peace. Thank you. I'd just like to read a small poem. Missed sorely you will be. Fatherly and grandfatherly figure you have been to many. Landing in this strange white land, but welcomed by a cheerful face. Loved by all, the young and the old, not the same anymore, LNS meetings will be. May you rest in peace. Thank you. Thank you, Nitya and Dr. Sendil. Next, please. பெரிய கருப்பன் ஃப்ரம் இல்ஃபோர்ட். பெரிய கருப்பன் மரூர் உமையரசி. கேக்குதுங்களா? கேக்குது பெரிய கருப்பன். அண்ணனை சந்திக்க முடியல, பட் இருந்தாலும் அவங்களுடைய கைடன்ஸ் அதுபடி நாங்கள் சங்கத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க நம்ம கூட இல்லையே ஒழிய அவங்களுடைய விஷன் படி நாங்கள் நடப்போம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவங்க குடும்பத்துக்கு எங்களுடைய ஆழ்நாள் தான். நன்றி. ஓம் நம சிவாய. நன்றி பெரிய கருப்பன். நெக்ஸ்ட் ப்ளீஸ். Okay, still I'm able to see a few people who haven't spoken up. I take this as their silence, as the acceptance. And if anyone would like to speak, please come up. This is the last and final opportunity for the day. Okay, then I take it as a no. Then we move forward. We have come up to the fag end of the proceedings. And with a couple of announcements, I hand it over to the president, and we'll close the day. Yes, Radha. I was going to say one thing. Sumati will just say something first. Yes, please, Sumati. Yeah. மாமா வந்து இந்த நகர சங்கம் வந்து ரொம்ப நல்லா வரணும் அவங்களோட ஆசை.
அதனால எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இந்த சங்கத்தை வந்து கொண்டு போனா அவங்களுக்கு ரொம்ப அவங்களோட ஆத்மா வந்து சாந்தி அடையும் நினைக்கிறேன். அதனால எல்லாரும் வழிநடத்தி பெருமை கொடுக்கும்படி எல்லாரையும் ரொம்ப கேட்டுக்கிறேன். Thanks everybody for your words and affection. Okay, I think I just wanted to, I know there's a few more people are going to speak, but I just wanted to say thank you for obviously not only to the host, but everybody who spared their valuable time to arrange this tribute today. That went very well. I'm very happy and I'm very grateful to you. Thank you. Thank you, Radha. Finally, would Sendil like to say a few words as vote of thanks, or we move on to the next one? I'm overwhelmed with all the tributes, and it's all been so nice and lovely. Everyone's speakers and even the people at the end. It's so immensely, words can't describe how we feel, but this has made us feel a little bit better. So just finally like to thank everyone. Thank you. Thank you, Sendil. With one announcement, I would like to hand it over back to the president. Then we'll close the evening with the closing song. The next Zoom meeting will be on next Sunday at 1 p.m. UK time. That will be hosted by Dr. Sri Palan from KL. The committee will be sending you the invites, due codes, and the meeting and the Zoom meeting for the week after would be a Zoom Sangeet. Further details will be sent by our president during the course of next week. With this announcement, I would like to thank everyone personally for the time, all your valuable words on behalf of the family and on behalf of the Sangam. And I don't have any more words to say. Thank you, thank you, thank you. With these few words, I'm handing it over back to the president, who will do his closing remark, and we'll have the final song of the day. Thanks again. I am sorry if in case I have made someone wait for their turn, but we have done our best, and please do accept our apologies, and let's go on. Thanks again. Nachiappan, please, back to you. தேங்க்யூ அண்ணன். ராஜா அழகப்பன் ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு கோயில் இதுலேருந்து குருக்கள் அரேஞ்ச் பண்ணதுல இருந்து நாங்கள் கேட்ட உடனே இந்த ப்ரோக்ராமை ஹோஸ்ட் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. எல்லா ஸ்பீக்கர் சொன்ன மாதிரியும் கண்டிப்பா நம்ம அந்த சங்கத்தை மென்மேலும் பாடுபட்டு நல்லா வளர்த்து இன்னும் நம்மளோட ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன பண்ண முடியுமோ அது பண்ணுவோம். நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும்ன்றது அண்ணனோட ஆசை. அதை நம்ம கண்டிப்பா செய்வோம். எல்லாரும் ஒற்றுமையா இருந்து நம்ம சங்கத்துக்காண்டி உழைச்சு நம்ம எல்லாருக்காண்டி நம்ம சமக்கு தான் சங்கம், அது நம்ம அண்ணனுக்கு செய்யற பெரிய மரியாதை. இதோட முடிச்சு நம்ம அடுத்து எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. 100 பார்ட்டிசிபென்ட் மேல வந்திருக்காங்கன்னு நாங்க எதிர்பார்க்கல. அதோட இன்னும் நிறைய பேர் சேர முடியாம போனதுக்கும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறோம். நாங்க இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தா மன்னிச்சுக்கோங்க. இந்த அரேஞ்ச்மெண்ட்ல நாங்க தொடர்ந்து உங்களோட செவிசாச்சு நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடி மேலும் மேலும் கொண்டு போறதுக்கு ஆசைப்படுறோம். அதான் நம்ம அண்ணனுக்கு செய்யற மரியாதை. இதோட நான் அடுத்து வள்ளியாச்சி அண்ட் சுஜாதா அவங்களுக்கு சாங்கோட முடிச்சுக்குவோம் அந்த மீட்டிங். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். செல்வம் நிறைந்தது சென்றவர் வாழ்க, சிந்தை கலங்கிட வந்தவர் வாழ்க, நீரில் மிதந்திடும் கண்களும் காய்க, நிம்மதி நிம்மதி இவ்விடம் சூழ்க. ஜனனமும் பூமியில் புதியது இல்லை, மரணத்தை போல் ஒரு பழையதும் இல்லை. இரண்டும் இல்லாவிடில் இயற்கையும் இல்லை, இயற்கையின் ஆணைதான் ஞானத்தின் எல்லை. பாசமுள்ளாவிய கண்களும் எங்கே, பாய்ந்து துளாவிய கைகளும் எங்கே, தேசமலாவிய
அது மண்ணுடன் சேர்க. எலும்பு சதை கொண்ட உருவங்கள் போக எச்சங்களால் அந்த இன்னுயிர் வாழ்க. பிறப்பு இல்லாமலே நான் ஒன்று இல்லை, இறப்பு இல்லாமலும் நான் ஒன்று இல்லை. நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை, மறதியை போல் ஒரு மாமருந்தில்லை. கடல் தோடு ஆறுகள் கலங்குவதில்லை, தரை தோடும் தாரைகள் அழுவதும் இல்லை. நதி மழை போன்றதே விதி என்று கண்டும் மதி கொண்ட மானுடர் மயங்குவதென்ன. மரணத்தினால் சில கோபங்கள் தீரும், மரணத்தினால் சில சாபங்கள் தீரும். வேதம் சொல்லாததை மரணங்கள் கூறும், விதையொன்று வீழ்ந்திடில் செடி வந்து சேரும். பூமிக்கு நாம் ஒரு யாத்திரை வந்தோம், யாத்திரை தீரும் முன் நித்திரை கொண்டோம். நித்திரை போவது நியதி என்றாலும் யாத்திரை என்பது தொடர்கதையாகும். தென்றலின் பூங்கரம் தீண்டிடும் போதும் சூரிய போதும் மலரையின் தேன்மொழி செவியுறும் போதும் மாணவர் எம்முடன் வாழ்ந்திடக்கூடும். மாண்டவர் சுவாசங்கள் காற்றுடன் சேர்க, தூயவர் கண்ணொளி சூரியன் சேர்க. பூதங்கள் ஐந்துடன் சேர்க, போனவர் புண்ணியம் எம்முடன் சேர்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் நான் இந்த இதுல ரொம்ப முயற்சி பண்ணி பாடுபட்டு கேட்டுக்கிட்டதுக்கு எனக்கு எல்லா வாலண்டியர்ஸும் பேசுறதுக்கு வந்து எல்லாரும் முன் வந்தாங்க. அதே மாதிரி வள்ளியாச்சி, சுஜாதா சேதுராமன், ராஜா அழகப்பண்ணன், அப்புறம் நம்ம தியாகராஜன் அண்ணன் குடும்பம், ஆச்சி, செந்தில் தியாகராஜன் அண்ணன், அப்புறம் வந்து ராதா தியாகராஜன் அண்ணன், சுமதி ஆச்சி, அன்னபூர்ணி ஆச்சி, கருப்பியா அண்ணன், அவங்க பேர குழந்தைகள், நிர்மலா ஆச்சி, அவ எல்லாருக்கும் நன்றி. நம்ம இதோட இந்த விழா முடிச்சு அடுத்த வாரம் சந்திப்போம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.